பாக்யராஜ் சார்லாம் என்னுடைய முதல் படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய துரோணர்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது ஒரு 8 டைரக்டர் போட்டிருப்பேன். ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார், மணிரத்ன சார், ஃபாசில் சார், கே விஸ்வநாத் சார், மகேந்திர சார், இப்படி ஒரு 8 டைரக்டரில் போட்டு என் துரோணர்களுக்கு இந்த விக்ரமனின் குரு வணக்கம் சொல்லி என் கை பூ போடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து குரு வணக்கம்னு போட்டிருப்பேன் முதல் படத்தில். இவங்கெல்லாம் என் துரோணர்கள். ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கும், இல்லாமல் நம்ம படம் பண்ண முடியாது. சூரிய வம்சத்தில் கூட வேரியஸ் இது இருக்குது, ஆஸ்பெக்ட் இருக்குது. லவ் இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்குது, பொண்டாட்டியை முன்னுக்கு வர்ற ஹஸ்பண்ட் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. 100% நான் ஒரு ஃபேமிலி டைரக்டரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் யூத்துக்கு பிடிக்கிற லவ் கண்டென்ட்டை தான் எடுத்திருக்கேன். அதை ஃபேமிலி பேக்ரவுண்டில் சொல்லி அதை அதிகமாக டாமினேட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சதுனால என்ன எல்லோரும் ஃபேமிலி டைரக்டர்ன்ற மாதிரி முத்திரை குத்திட்டாங்க. ரமேஷ் கண்ணா அளவுக்கு படம் பார்த்தவங்கன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்காரு. நாட் ஓன்லி தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வேர்ல்டு ஃபிலிம்ஸு, வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா போய் ஆஜராயிருவார். அந்த அளவுக்கு சினிமா ஆர்வலர். டெய்லி ஒரு படம், இன்னை வரைக்கும் அவர் சினிமா இந்த ஏஜ்லேயும் டெய்லி ஒரு படம் பார்த்து தான் தூங்குவார். அந்த மாதிரி சினிமா ஆர்வலர். கதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். இது கரெக்ட் இல்லை, இது சரியில்லை, இது நல்லா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கரெக்டாக சொல்லுவார். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்டில் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. அந்த மாதிரி பல டைரக்டர், பாரஞ்சித் ஒரு நல்ல படைப்பாளி, அட்டகத்தி மிரட்டினார், அந்த மாதிரி பல படங்கள், கபாலி ஆகட்டும், காலாகட்டும், எல்லாம் தங்கலான் வரைக்கும் ஒரு நல்ல டைரக்டர் அவர். இந்த மாதிரி பல டைரக்டர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அதான் ஒரு ரசிகன்றவன் இவர் தான் என்னுடைய ஃபேவரட்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அவன் பிடிச்ச படைப்பில் எல்லாத்தையும் கொண்டாடணும். அவன் தான் உண்மையான ரசிகன் நான் நினைக்கிறேன். பூய் உனக்காக பண்ணும்போதே ஒரு 2-3 படம் ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு சின்ன இமேஜ் அவருக்கு இருந்தது. பட் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்ற இமேஜ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பூய் உனக்கால தான் வந்தது விஜய்க்கு. வீண் செலவு வச்சுக்கிட்டதே கிடையாது. கடைசி படம் நினைத்தது யாரோ வரைக்கும் நான் கேரவன் வச்சுக்கிட்டதே இல்லை. நான் திமுறா சொல்லுவேன், கேரவன் வைக்காத ஒரே டைரக்டர் நான் தான். நான் 2 மாதம் சூர்யாக்காக வெயிட் பண்ணேன். என்னென்னா சூர்யா நந்தாவுக்காக ரொம்ப முடியை ஷார்ட் பண்ணியிருந்தார். ஸோ முடி கொஞ்சம் வளரணுன்றக்காக 2 மாதம் வெயிட் பண்ணேன். அந்த கேப்பில் தான் நந்தா ரிலீஸ் ஆச்சு. நந்தாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்களே, ரொம்ப மேன்லியாக, ரொம்ப ஒரு ஆக்டிவாக காமிச்சிருக்காங்களே, நம்ம கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக காமிக்கிறோமோ அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது. ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க. செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல லவ் பிரேக் அப் பண்ணிக்கிறாங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா செட் ஆகாமல் ஏதோ ஒரு இப்படி பண்ணலாமா வேண்டாமன்ற ஒரு ஆசோலேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரியறதை விட லவ் ஸ்டேஜ்லேயே பிரியறது பெஸ்ட்டு. நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. யார் டிஸ்கரேஜ் பண்ணுறதையும் நீங்கள் நம்பாதீங்க. சினிமாவுக்கு போனால் உருப்பிடாமல் போயிடுவா, சினிமா வந்து உன்னை நீ ஜெயிக்க முடியாது, சினிமா வந்து உன்னை கவுத்துரு இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா, நான் ஜெயிப்பேன், என்ற டேலண்ட் இருக்குது அப்படின்னு இருந்து உனக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருந்து அதுக்கு ஒரு டெடிகேஷனும் வேணும், அர்ப்பணிப்பும் வேணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா காலத்தால் அழிக்க முடியாத படங்களை கொடுத்த, யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அழகான படம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன நிறைய படங்களை கொடுத்துருக்கிற டைரக்டர் விக்ரமன் சார் அவரோட படத்துன்னு சொன்னால் மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல், எந்த ஒரு குத்துப்பாட்டு இல்லாமல், ஒரு நல்ல அழகான குடும்ப கதைப்பாங்கோடு கூடிய படங்களை தந்தவர் தான் டைரக்டர் விக்ரமன். இன்று அவர் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அவர் நமக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. வணக்கம் சார். உங்களை புது வருஷத்துலேருந்து நாங்கள் பார்க்கணும் சார். புது வருஷம் மட்டும் இல்லை, உங்களோட படத்தை எல்லாமே நானும் ஒரு ரசிகன் கூட சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த புது வருஷம் படம் எடுக்கும்போது, புது வருஷம் படம் எடுக்கும்போது, அதாவது ஒரு ஆண் பெண் நட்பை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இது சாத்தியமா? அதாவது நட்புன்றது வந்து கலங்கப்படுத்தாமல் அதை புனிதப்படுத்தி அதுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. இது பெண்மையை போடுறது ஒரு படமாக கூட நாங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதுக்காக அந்த படத்தை எடுத்த நோக்கம் என்ன சார்? அதுக்கான பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது குத்துப்பாட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய எல்லா படத்துலேயும் குத்துப்பாட்டு இருக்குது. என்னுடைய முதல் படமான புது வசனத்திலே போடு தாளம் போடு வந்து ஒரு குத்துப்பாட்டு தான். அதனால் எல்லா படத்துலையும் இருக்குது. அதை அடிப்படையில் நான் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடியவன் தான். நான் குத்துப்பாட்டு என் படத்தில் பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாட்டா கூட நான் ஃபைட்லாம் ரொம்ப ரசிப்பேன். நிறைய காமெடி தான் எனக்கு என்னுடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு கேட்டால் காமெடி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக தான் இருக்கும். அதிகமாக காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் புது வசந்தத்துக்கு வருவோம். இப்போது அதாவது அந்த காலகட்டத்தில் பொதுவாக நாட் ஓன்லி சினிமா, ஜெனரலாக சொசைட்டிலே பார்த்திங்கன்னா ஆண் பெண் பழகிறது மெட்ராஸில் கொஞ்சம் இருந்தது.
மெட்ராஸை தாண்டிட்டிங்கன்னா ஆண் பெண் நட்புன்றதே ரொம்ப அரிதாக இருந்தது. ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் கொஞ்சம் ஆண் பெண் நட்பு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு எழுத்தாளர் பாலகுமாரன் சார் சொன்னார். அவர் எழுத்தாளர் இந்துமதி இப்படிலாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சுப்பிரமணிய ராஜு, மாலன் சார் இப்படி எல்லாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது அப்படின்னாங்க. அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் தான் ஆண் பெண் நட்போட நல்ல ஒரு எந்த ஒரு இது களங்கமும் இல்லாமல் ரொம்ப பியூராக இருந்திருக்காங்க. மற்றபடி ஆண் பெண் நட்புன்றது ரொம்ப அரிதான ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இன்றைக்கி ஆண் பெண் நட்பு எல்லாமே இப்போ நம்ம என்னுடைய ஆக்சுவலாக என் வயசுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து சந்திச்சுக்கிட்டோன்னா யாராவது இன்ட்ரோ பண்ணால் நம்ம வணக்கம் தான் சொல்லுவோம். அப்படி தான் இருந்தது. அப்புறம் அது கை கொடுக்குறதுன்ற மாதிரி வந்தது. இப்போல்லாம் ரொம்ப சகஜமாக ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு இன்ட்ரோலே கட்டி பிடிச்சிட்டு எங்கேயாவது மீட் பண்ணால் பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு ஆண் பெண் நட்புலாம். அது மாதிரி நான் அந்த படத்தில் சொன்னது வந்து அது அந்த படம் பார்த்துட்டு டைரக்டர் தாசரி நாராயண ராவ் தெலுங்கில் பெரிய லெஜண்ட். அவர் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே பண்ணி அதில் 130 படம் சக்ஸஸ் கொடுத்த ஒரு பெரிய லெஜண்ட். அவர் அந்த படம் ப்ரொஜெக்ஷன்லேயே பார்த்துட்டு மிட் நைட்டில் பார்த்துட்டு எனக்கு அவர் சொன்னது என்னென்னா, இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இருந்தால் நான் சொசைட்டியில் இப்படி ஆணும் 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரே ரூமில் கற்போட ஜென்யூனாக இருக்க முடியுமா, எந்த தப்பெண்ணமும் இல்லாமல் இருக்க முடியுமா, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்னது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி நான் அன்றைக்கி நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஆணும் பெண்ணும் ரொம்ப சகஜமாக பழகிறாங்க. எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. எந்த ஒரு தப்பான அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப்பும் அவங்ககிட்ட இல்லை. அவங்க யாரும் ஒருத்தர் பெருசாக லவ் பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப ரேர் லவ் வரும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றபடி 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நல்ல ஆண் பெண் நட்புன்றது இன்றைக்கி ரொம்ப புனிதமாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து நட்பை கொஞ்சம் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்து அன்னைக்கு நடந்துச்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் படம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. இன்றைக்கி அது ப்ராக்டிக்கலாக இருக்குன்றும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்திபன் சார் கிட்ட தான் இருந்து வந்திருக்கீங்க. மணிவண்ணன் சார்ட்டையும் ஒர்க் பண்ணேன். மணிவண்ணன் சார் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த படம்ல அந்த குடும்பப்பாங்கான படம் எடுக்கிறதுக்கு யார் தூண்டுதல் சார்? அதாவது பார்த்திபன் சாரா இல்லை மணிவண்ணன் சாரா இல்லை அவருக்கு பார்த்திபன் சாரோட குருநாதர் வந்து பாக்யராஜ் சாரா எப்படி சார்? இல்லை அப்படி இல்லை, அது எதுவுமே எனக்கு எல்லாம் பாக்யராஜ் சார்லாம் என்னுடைய முதல் படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய துரோணர்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது ஒரு 8 டைரக்டர் போட்டிருப்பேன். ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார், மணிரத்ன சார், ஃபாசில் சார், கே விஸ்வநாத் சார், மகேந்திர சார், இப்படி ஒரு 8 டைரக்டரில் போட்டு என் துரோணர்களுக்கு இந்த விக்ரமனின் குரு வணக்கம் சொல்லி என் கை பூ போடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து குரு வணக்கம்னு போட்டிருப்பேன் முதல் படத்தில். இவங்கெல்லாம் என் துரோணர்கள். ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கும், இல்லாமல் நம்ம படம் பண்ண முடியாது. இருந்தாலும் குடும்ப பார்க்கான படம் நான் எடுத்திருக்கேனா அப்படின்னா அப்படி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. பட் நான் ஒன்றும் ரொம்ப ஃபேமிலியாக என் நண்பர் வி சேகர் இருக்கார். அவர் ஃபுல் ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டுமே எடுத்துகிட்டு படம் பண்ணுவார். திருவள்ளூர் கலைக்கூடம். ஆமாம், திருவள்ளூர் கலைக்கூடம். வி சேகர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ இருந்தே நாங்கள் அவர் பாக்யராஜ் சார்ட்டு ஒர்க் பண்ணும்போதே நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கலை. நான் வந்து என்ன யூத் கண்டென்ட்டாக எடுத்துக்குவேன். அதுக்கு சம்டைம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ புது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே இருக்காது. அதில் இந்த 4 பேருக்கும் நான் ஃபேமிலி சொல்லலை, அந்த பொண்ணுக்கும் ஃபேமிலி சொல்லலை, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த படங்கள்லாம் நான் பேச நினைப்பில்லாமலேயும் பெருசாக ஃபேமிலி இருக்காது. சில கோகுலம் கூட பார்த்திங்கன்னா அது ஒரு லவ் பேஸ்டு படம் தான், அதில் ஃபேமிலி இருக்கும். பூவே உனக்காகவும் லவ் பேஸ்டு படம், அதில் ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைக்கு தேவைன்றதுனால ஃபேமிலி வச்சுருக்கேன். வானத்தை போல் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இல்லைன்னு சொல்லலை. சூரிய வம்சத்தில் கூட வேரியஸ் இது இருக்குது, ஆஸ்பெக்ட் இருக்குது. லவ் இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்குது, பொண்டாட்டியை முன்னுக்கு வர்ற ஹஸ்பண்ட் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. 100% நான் ஒரு ஃபேமிலி டைரக்டரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் யூத்துக்கு பிடிக்கிற லவ் கண்டென்ட்டை தான் எடுத்திருக்கேன். அதை ஃபேமிலி பேக்ரவுண்டில் சொல்லி அதை அதிகமாக டாமினேட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சதுனால என்ன எல்லாரும் ஃபேமிலி டைரக்டர்ன்ற மாதிரி முத்திரை குத்திட்டாங்க. அவ்வளோதான். இல்லை சார், முத்திரை குத்துறது மட்டும் கிடையாது சார். ஒரு படம் பார்க்க போகிறோம்னாக்கா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்கள் படத்தில் தான் இருக்கும் சார். நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சொல்லுங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைத்தது யாருன்னு சொல்லி படத்தை. ஆமாம் ஆமாம். அதில் எப்படி சார் கரெக்டாக ஒரு 38 பேர் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? ஒரு பாலச்சந்தர் சார், அவர் மணிவண்ணன் சார், பாரதிராஜா சார், இவ்வளோ பேர் எக்ஸப்ட் மணிரத்ன சார் தவிர எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆமாம், மணிரத்ன, சங்கர் வந்திருப்பாரு, பாலா வந்திருக்க மாட்டாரு. பாலா இருக்காது. எப்படி சார் அது எப்படி சார்? நான் எல்லாத்தையும் நான் ஃபோனில் தான் கேட்டேன். சரி, எல்லாருமே எனக்காக வந்தாங்க. எல்லாரும்
எல்லாரும் வந்தாங்க. பாரதி ராஜா சார் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கமலா தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலைல தேட்டர் எனக்கு பெர்மிஷன் எப்படின்னா 7 to 9 தான் பெர்மிஷன். ஸோ அந்த டைமுக்குள்ளே இவங்களை வரவழைச்சு நான் ஷாட் எடுக்கணும். அப்போ இதில் என்னென்னா பாரதி ராஜா சார் மட்டும் நான் சிங்கப்பூர் போகிறேன்யா, சாரி மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல் நாள் டேட் கொடுத்தாரு. அவருக்காக முதல் நாள் அவரும் நடிகர் சூர்யாவும் முதல் நாள் வச்சு எடுத்துகிட்டு வேறு சீன்ஸ் அவங்கிறது ஷிஃப்ட் ஆகி போய் வேறு சீன்லாம் எடுத்துகிட்டு 2ஆவது நாள் காலையில் 7 மணிக்கு இது பண்ணால் எல்லோரும் வந்தாங்க. பாலச்சந்தர் சார் 8 மணிக்கு வரனார், 8 மணிக்கு வந்துட்டார். அதில் என்ன பெரிய ஹைலைட்னா பாலச்சந்தர் எல்லாரும் கொஞ்சம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் நடந்து வர்ற மாதிரி ஷாட் எடுத்திருப்பேன். நடந்து அந்த ஹீரோவுக்கு கை கொடுக்குற மாதிரி எடுத்திருப்பேன். அப்போ பாலச்சந்தர் சாருக்கு அப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டனால எதுக்கு நடந்து வரணும், நீங்கள் இங்கே இந்த படிக்கட்டுலேருந்து அவர் 2 ஷாட் எடுக்கிறத பார்த்துட்டார். இங்கே இறங்கி கை கொடுத்துட்டு அப்படி போயிடலாம் சார் அப்படின்னு. என்ன வயசானவன் நினச்சேன், என்னால் நடக்க முடியாது நினச்சியா, நான் நடந்து நீ என்ன சொல்கிறேன் அதை மாதிரி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி நடந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாட் அப்படி தான் இருக்கும். நடந்து கை கொடுத்துட்டு போவார். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாம் என்னுடைய ஹோல் டீமே, எஸ்பெஷலி எடிட்டருடைய அசிஸ்டன்ட்ஸு, ப்ரொஜெக்ஷன் பார்த்த ராமநாராயண் சார் தான் அந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப கிட்னி ஃபெயிலியரான கண்டிஷனில் கூட மாஸ்க்லாம் போட்டு அவர் நைட்டில் கஜேந்திர சார் கூட இருக்கார் போல இருக்கு சார். யார்? டிபி கஜேந்திரன் சார். அவர் இல்லை. ராமநாராயணன் சார் கூட அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக் சார் இருப்பார், விவேக் இருப்பார், ஜெயம் ரவி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அது ராமநாராயணன் சார் கூட அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக் சார் இருப்பார், விவேக் இருப்பார், ஜெயம் ரவி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கே இன்னைக்கு பார்த்தா வேற யாராலும் சாத்தியமா அப்படின்னா எனக்கு தெரியல. அது எல்லாரும் என் மேல வச்சிருந்த ஒரு அன்பின் காரணம் தான். சரி சார், இப்போ உங்களுக்கு பண்ண படத்திலே உங்களுக்கு பிடிச்ச படம் தான் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? இல்லை, எல்லா படமே எனக்கு பிடிச்ச படம், எக்ஸப்ட் பெரும்புலி தவிர்த்து எல்லா படமே எனக்கு பிடித்த படங்கள். எதுவும் அது சில படங்கள் ஓடாமல் போயிருக்கு, ஓடலான்றதுக்காக அந்த படம் நான் பிடிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ புதிய மன்னர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன். அதை நான் கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலை, நான் தப்பாக பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா ஏஆர் ரஹ்மான் அந்த படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், ரீரிகார்டிங் முன்னாடி, சார் ரொம்ப அழகான ஒரு தீம் எடுத்திருக்கீங்க, கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே போய்ட்டுருக்கு, இடையில கொஞ்சம் பழைய பாட்டெலாம் போட்டு கொஞ்சம் காமெடின்ற பேரில் கொஞ்சம் லைட்டராக ஆக்குறீங்க, அது நல்லா இல்லை சார், இந்த படத்தினுடைய ஸ்பீடு எமோஷனு எல்லாத்தையுமே அதுக்கு ட்ராப் பண்ணுது, அதை கொஞ்சம் எடுக்க முடியுமா பாருங்களான்னாரு. அது அவர் பேச்சை நான் கேட்டிருக்கணும், நான் கேட்காத பெரிய தப்பு, அதை வச்சுருந்தேன். நான் என்னென்னா ஜனங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆடியன்ஸு ஹியூமர், ஏன்னா கிண்டல் இருக்கும். இப்போ எஸ்எஸ் சந்திரன் ஸ்லோ மோஷன்லாம் நடந்து வரும்போதெல்லாம் ஒரு தென்றல் புயலாகி வருமே அப்படி ஒரு அரசியல்வாதி. ஸோ அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பல இடங்களில் அது மாதிரி அவர் ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு நைட்டில் பொண்ணுகளோட கும்மாளம் அடுப்பார். அப்போ சின்ன ராசாவே சித்தரும் என்ன கடைக்கு தானே பொண்ணுகளோட ஊட்டி அடிப்பார். இப்படிலாம் நிறைய பிட் சாங் பழைய பாட்டெலாம் போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகும் தியேட்டரில் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஒரு ஏஆர் ரஹ்மான் சொன்னது தான் கரெக்டு. அது அந்த படத்தினுடைய அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ஸ்பீடு, அந்த டென்ஷனு எல்லாத்தையுமே அது குறைச்சிடுச்சு, அது டைலூட் பண்ணிடுச்சு. அது ஒரு சீரியஸாக சொல்ல வேண்டிய கதை. இப்போ தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக போகும், சின்ன சின்ன டைலாக் ஹியூமர் இருக்கும் படத்தில், தனியாக ஹியூமர்லாம் இருக்காது. அதனால் அது பெரிய ஹிட் ஆச்சு. இன்னொன்று அரசியல் படம் எடுக்கும் பொழுது நம்ம துணிஞ்சு ஒரு கட்சி, இந்த கட்சி தான் சாடுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பிடிக்காதவங்க எல்லாம் பார்த்து அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். இது நீங்கள் ஆந்திராலையும் இப்படி தான் நடந்திருக்கு, இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அப்படி தான் நடந்திருக்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், எந்த கட்சியை அப்போஸ் பண்ணுறேன்னே தெரியாது, எல்லாத்தையும் சாடி இருப்பேன், அப்படி இருக்கும். ஸோ யாருக்குமே பெரிய திருப்தி அளிக்காமல் போயிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி அந்த படம் பார்க்குற பல பேருக்கு அந்த படம் ஒரு ஃபேவரட் ஃபிலிம். என் படத்திலே மற்ற படங்களை விட அது ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். எஸ்பெஷலி என் சன்னுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் அது. அப்பா நீ புதிய மன்னர்கள் மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு படம் எடுப்பா, பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எப்போ எடுத்தாலும் ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றான். அது ஸோ அது தெரில, இன்றைக்கி ரொம்ப அதான் சில சப்ஜெக்ட் பாலச்சந்தர் சார் படம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பிடிக்கும் ஜனங்களுக்கெல்லாம். அவர் ஓடாத படம் கூட இன்றைக்கி ரொம்ப ஜனங்களுக்கு பிடிக்கும். சில சப்ஜெக்டில் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துடும். அது சார் 2 முக்கியமான கொஸ்டின் சார். அது பூவே உனக்காக விஜய் படத்தை அப்போ இருந்து விஜய் சாருக்கும் இப்போ இருக்கிற விஜய் சாருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதே மாதிரி இப்போ எல்லார் வாயில அந்த முணுமுணுக்கிற ஆனந்தம் பாடம் எப்படி சார்? பாட்டெலாம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? அந்த பாட்டில் கம்போசிங்கில் உட்காருவோம்.
கம்போசிங்கில் உட்காந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதை அந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டான எனக்கு பிடிக்கிற மாதிரியான டியூன் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. நாங்கள் கம்போசிங்கிறதுக்காக எங்கேயும் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட மாட்டோம். ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து தான் கம்போசிங் பண்ணுவோம் எல்லா படமும். எக்ஸப்ட் புதிய மன்னர்கள் ரகுமான் வந்து அவரே டியூன் போட்டு அவர் வந்து சிடி கொடுத்துருவார். அப்போல்லாம் சிடி தான் இருந்தது. அவர் கொடுத்துருவாரு, நம்ம போட்டு கேட்போம். கேப்டன் இந்த டியூன் வேணாம் வேறு டியூன் பண்ணி கொடுங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தார், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். பட் மற்ற எஸ் ஏ ராஜ்குமார், சிற்பி இந்த மாதிரி மியூசிக் டேரக்டர்லாம் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்தே கம்போஸ் பண்ணுவோம். எனக்கு பிடிக்கிற மாதிரி டியூன் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் திரும்ப திரும்ப வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னைய வரைக்கும் வந்து ஒரு சாதாரண ரசிகன். நான் அவ்வளோதான். நான் ஒரு பெரிய கிரிட்டிக்காவோ இதெல்லாம் படம் பார்க்கவே மாட்டேன் எந்த படத்தையும். இப்போ வரைக்கும் இப்போ சில நண்பர்கள் வந்து நான் என்ன ப்ரொஜெக்ஷன் கூப்பிடுவாங்க, நான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம்லாம். சில படம் அஃப்கோர்ஸ் நம்ம பிடிச்ச படங்கள் கொஞ்சம் பெருசாக இப்போ ஓடாமல் கூட போயிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. தேட்டரில் போய் எல்லா படமும் இன்றைக்கும் தேட்டரில் இப்போ தீபாவளி அன்றைக்கே ஃபஸ்ட் டே அமரன் அந்த இப்போ முந்தி எப்படி நான் ஸ்கூலில் படிக்கும்போது தீபாவளி அன்றைக்கி 4 படம் பார்த்தோன்னா, அதே மாதிரி இந்த தீபாவளி கூட அமரன், லக்கி பாஸ்கர் எல்லாம் ஃபஸ்ட் டே பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சராசரி ரசிகன். எனக்கு பிடிக்கிற பாடல் தான் நான் ஓகே பண்ணுறேன். அது ஃபார்ச்சுனேட்லி ஜனங்களுக்கும் பிடிக்குது. அது எங்களுடைய நல்ல நேரம்னு நான் நினச்சிக்க வேண்டியதான். சரிங்க சார். இல்லை நான் கேட்குறது அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்கா, இப்போ போய் உனக்கா அப்போ விஜய் சார் நீங்கள் அவர் போகும்போது அவரை உங்ககிட்ட எப்படி இது பண்ணாரு, இப்போ இருக்கிற அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் வந்து அவருடைய வளர்ச்சி எனக்கு எந்த வகையிலுமே ஆச்சரியம் அளிக்கலை. அவர் நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயரத்தை தொடுவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதை சொன்ன முதல் ஆள் நான் தான். நீங்கள் வந்து 96 இருந்த நீங்கள் பேப்பர் கட்டிங், பிரிண்ட்டு, வீக்லி இதெல்லாம் நான் கொடுத்த இன்டர்வியூ எதாவது இருந்தால் எடுத்து பாருங்கள். அப்போ நான் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே சொன்னேன், இந்த ஹீரோ வேணால் பாருங்கள், நிச்சயமாக அடுத்து ஒரு 10 வருஷத்தில் தமிழ் சினிமா இவர் தான் ரூல் பண்ண போகிறாரு, நம்பர் 1 ஹீரோவாக இவர் தான் வரப்போகிறார். நான் தான் ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தேன். அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எஸ்எஸ்சி சாருக்கும் சரி, சோபா மேடமுக்கும் சரி. ஏன்னா விஜய் மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அவ்வளோ ஒரு திறமைசாலி விஜய். அவர் நான் அவரை வந்து பெருசாக நடிக்க வச்சு இதெல்லாம் பண்ணல. அவருடைய திறமை. அவர் வந்து டான்ஸ் ஆடுவார், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவருக்கு எல்லாமே தெரியும். ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்கேட்டிங் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு முழுமையாக எல்லாம் கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தார். அவர் அறகுறையெல்லாம் வரல. இன்னொன்று நல்ல ஸ்டோரி நாலேஜும் உண்டு அவருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தார். இப்போ இந்த கடைசியாக கோட் வரைக்கும் பெரிய சூப்பர் டூப்பர் கிட்ட தான். அவர் திரைத்துறையை விட்டு விலகிறாருங்கும் போது எனக்குலாம் ரொம்ப வருத்தம். சினிமாவுக்கும் பெரிய இழப்பு தான் நிச்சயம். இப்போ அவர் அரசியல் பிரவேசம் வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயம் எப்படி சொல்லுங்கள்? இல்லை, அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. அதை வந்து 2026 தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம பர்சனலாக நம்ம அது ஆரோக்கியமாக இல்லைன்னா சினிமாவுக்கு இழப்பு. நான் தான் சொல்கிறேன். சினிமாவுக்கு விஜய் அரசியலுக்கு போகிறாருங்கும் போது ஒரு ரொம்ப தேட்டர்களுக்கு பெரிய லாஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அள்ளி குவிக்கிற ஒரு நடிகர் வந்து டக்குன்னு அந்த பீக்கில் இருக்கும்போது சினிமாவுக்கு அரசியலுக்கு போனது இவர் சிரஞ்சீவி சார், இந்த மாதிரி ரொம்ப சிலர் தான். மற்றபடி இப்போ சிவாஜி சார் கூட ஒரு தொய்வு வரும்போது தான் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார். பட் விஜயகாந்த் சார் கொஞ்சம் நம்மெல்லாம் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போது துணிஞ்ச கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட என் படத்துலலாம் நடித்தார் மரியாதையில். இவர் விஜய் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டாம், நான் வந்து இதான் என்னுடைய கடைசி படம்ட்டு. அவர் அரசியலில் சிஎம் ஆகணும்னு அவருடைய எய்மாக இருந்தால் அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கலாமே. 2026 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 2 படங்கள் அவர் நடிக்கலாம். ஸோ அது அவருடைய ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தலை, தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவர் திருப்திப்படுத்துகிற மாதிரி தான். சரி, வானத்தை போட நீங்கள் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லும்போது சார், வானத்தை போட படம் எடுத்தீங்க. அதில் வெள்ளச்சாமி, முத்துன்னு 2 கேரக்டர் அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது மரியாதை படம் எடுத்து பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து அவர் சொன்னதாக ஒரு தகவல் என்னென்னா, நீங்கள் அவர் வந்து ஃபைட் சீன் வைக்க வேணாம்னு சொன்னால், ஆனால் விஜயகாந்த் சாருக்காகவே வேண்டி ஒரு ஃபைட் சீன் வச்சு வானத்தை போலே ஒரு ஃபைட் வச்சேன். வானத்தை போலே ஒரு ஃபைட் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சார். இப்போ எப்படி விஜயகாந்த் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம பார்க்கவே முடியாது. அவர் வந்து டெக்னீஷியன்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒருத்தர். அவர் ஒரு முன்னைக்கே இப்போ ஒன்றும் இல்லை, என் படம் வானத்தை போல் நடிக்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 140 படம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர், நான் உத்தேசமாக சொல்கிறேன். 100 படங்களை தாண்டிட்டார். அது ஒரு ஏன்னா புலன் விசாரணை அவருடைய 100வது படம். அது நான் ஃபஸ்ட்டு படம் புது வசந்தம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் 2 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகிற படம். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு 40 படமாக நடிச்சிருப்பார் 10 வருஷத்தில். 140 படம் நடிச்சுட்டு என் படம் வானத்தை போல் நடிக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து ஹீ நோஸ் டைரக்ஷன் பெர்ஃபெக்ட்லி. அவருக்கு வந்து டைரக்ஷன் லென்ஸு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் கரெக்டாக இப்படி நடந்து வந்தால் இந்த மார்க்கில் நிற்கணும், எல்லாமே கரெக்டாக லைட்டு வாங்குவார். எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. சில ஆர்டிஸ்ட் சிவாஜி சார் மாதிரி சில ஆர்டிஸ்ட்கள் தான் கரெக்டாக லைட் வாங்கி டைலாக் பேசுவாங்க. சில பேர் கேமராமேன் கட் பண்ணிட்டு சார் லைட்டு முகத்தில் ஃபேஸ் பண்ணல, இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிலாம் மார்க் போட்டு இது பண்ணுவாங்க. பட் விஜயகாந்த் சாருக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். இங்கே என்னென்னா முகத்தில் கரெக்டாக லைட் உள்ளோம், எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு புட்சாலி.
அவர் எங்கேயுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிட்டதே இல்லை. இன்னொன்று, நான் மட்டும் இல்லை, அவர் நடித்த 150 படத்துலையும் எந்த டைரக்டர் போய் ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்புனதே இல்லை. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் மேடம்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் பிடிக்கலன்னா கூட நடிப்பார். ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான், ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான், அப்போ அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடென்ட் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நடிப்பார். அதில் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார். எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். நம்ம தப்பாக ஷாட் எடுத்தால் கூட அவருக்கு தெரியும், அதை காட்டிக்க மாட்டார். அவர் பக்கத்தில் யார்ட்டாவது கமெண்ட் அடிக்க மாட்டார், சொல்ல மாட்டார் என்னையா ஷாட் எடுக்கிறானு அப்படின்ட்டு. சில பேர் சொல்லக்கூடாது, ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு என் படத்தில் நடித்தாங்க முந்தி, இதுக்கு முன்னாடி வானத்தை போலக்கெல்லாம் முந்தி, பூவே உனக்காகலாம் முன்னாடி. அவங்க வந்து நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான், ஏன்னா ஒரு டைரக்டர் இப்படி சப்ஜெக்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணுவோம், இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன். அவங்க நான் அப்படி வந்துட்டேன். அவங்க வந்து என் அசிஸ்டண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு ரொம்ப நான் நடிக்க கரெக்டாக தான் நான் அப்போல்லாம் இது கிடையாது, மானிட்டர்லாம் கிடையாது, கேமரா மானிட்டர் எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்து பார்த்தா லேபில் தான் பார்க்கணும். என்ன ஒரு டெலிபிரிண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, என்ன டெலிபிரிண்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களா சார்? எதுவுமே கிடையாது. லேபில் போய் நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் அது எப்படி எடுத்துருக்கேன்னு தெரிய வரும். ஸோ நான் கேமராவில் பார்க்குறேன், நேக்கடையில் பார்த்துட்ருக்கேன். அப்போது எனக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கள் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கன்ற ஆக்டரில் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு. ஸோ சொல்கிறேன், அவங்க என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ரொம்ப இது பண்ணுற மாதிரி. நான் கரெக்டாக தானே பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் என்ன எவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் தான் நடிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து கே விஸ்வநாத் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டேன், மணிரத்னம் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டேன், பாக்யராஜ் படத்தில் நடிச்சிட்டேன், பாரதிராஜ் பாலச்சந்தர் படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்லாம் ஒரு விஷயம் அவங்க லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவர் என்ன பெரிய நேற்று வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என் அசிஸ்டண்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டாப்பில்ல, சரி கண்டுக்காத, அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிவாதமாக என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டேன். ஆனால் அந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியானவர் யாருன்னா விஜயகாந்த் சார். கிட்டத்தட்ட 150 படங்கள் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். பாரதிராஜா சார் படம் நடிச்சிருக்கிறாரு, எல்லா டைரக்டர்கள் படத்துலையும் லீடிங் டைரக்டர் படத்துலாம் நடிச்சிருக்காரு. அதை விட புது டைரக்டர் படத்தில் நடித்து அந்த படமும் ஹிட் பண்ணியிருக்காரு. அவருக்காக தான் படம் ஓடி இருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு டைரக்டர், ஒரு டைரக்டர், ஒரு மாஸ் ஹீரோ. அவர் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். டைரக்டர்கிட்ட வந்து இப்படி எடுங்க அப்படி எடுங்க. நான் பல ஷாட்டை நான் முன்வர எடுத்திருக்கேன், 10 டேக்கெல்லாம் போயிருக்கு. அவர் அதுக்கெல்லாம் கோச்சிட்டதே இல்லை. கோச்சிட்டு இவன் என்ன பெரியவன், நேற்று வந்தவன் இவன் என்கிட்ட வந்து ஒன்மர் கேட்குறானா அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது. அப்புறம் மரியாதை டைமில் எங்களுக்கு மானிட்டர் நான் வச்சுக்கிட்டேன். வானத்தை போல் டைம்லேயே மானிட்டர் வந்துருச்சு, நான் வைக்கலை. மரியாதை டைமில் மானிட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு அதில் மானிட்டர் பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம், மயிலா டைரக்டர் மாதிரி. அப்போ கூட ஒரு நாள் கூட வந்து மானிட்டர் பார்த்ததே கிடையாது. அவர் நடிப்பார், நடித்து முடிச்சுட்டு வெளியில் போய் உட்காந்துக்குவார், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது சார். நான்லாம் விஜயகாந்த் சார் வந்து இறக்குறதுக்கும் சரி, இறக்குறதுக்கு முன்னாடியே 6 மாதம் முன்னாடியே அவர் வீட்டில் போய் பார்த்தோம். நான், ஆர் உதயகுமார், பேரரசு, செல்வமணிலாம், ஆர்கே செல்வமணிலாம் அழுதுட்டான். அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்த ஒரு கம்பீரமாக பார்த்த ஒரு ஹீரோ, ஒரு கேப்டன் வந்து இன்னைக்கு பேச முடியாமல் நிற்க முடியாமல் 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காரு, அவரால் பேச முடியல. அன்றைக்கி நைட்டெல்லாம் எங்களால் தாங்க முடியல. ஆனால் விஜயகாந்த் சாருக்கு அப்படி வரவே வராதுன்னு நினச்சேன். அவர் உடம்பு சரியில்லாமல் ஆன பிறகு கூட சீக்கிரமாக குணமாயிருவார்னு நம்பிக்கை ஆழமாக இருந்தது எனக்கு. அது என்னமோ போச்சு, பொய்யா போச்சு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அது நாட் ஓன்லி விஜயகாந்த் சார், இப்படி என் படத்தில் நடித்த எல்லாருமே, முரளியிலலாம் ஆரம்பித்து கடைசியாக நடித்த அந்த ரிஜித்தின் புதுமுகம் வரைக்கும் யாரும் என்னை பெருசாக எங்கேயும் வந்து என்னை இன்டர்ஃபியர் பண்ணல, எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் கொடுக்கல. எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க, ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தாங்க. ஈவன் கார்த்திக் சாரை பற்றி எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் என் படத்தில் அவர் கரெக்டாக வந்தார், கரெக்டாக அவர் நல்ல எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். இது நாட்டுக்கே தெரியும், இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு நடிகையை தவிர, அதான் அந்த நடிகை பேர் சொல்ல விரும்பலை. அடுத்தது சார், இப்போது நீங்கள் சொன்னீங்களா சார், எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு மிக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுங்கள்? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதே போன படத்தில் அந்த ரிஜித்துன்ற அந்த ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் ரமேஷ் கண்ணாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரமேஷ் கண்ணாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்றதை விட, அவர் அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கேரக்டர் பல படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பாண்டியராஜன் சார் படத்துலலாம் நடிச்சிருக்காரு. என் படத்துலேயே கோகுலம், சூரியவம்சத்துலலாம் ஒரு சீன் காமெடி சீனில் வந்துட்டு போவார். ரமேஷ் கண்ணாட்ட ஒரு மிகப்பெரிய காமெடி சென்ஸ் உண்டுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நான் சூப்பர் குட்டில் படம் பண்ணும்போது ரமேஷ் கண்ணா வந்து ரவிக்குமார் அசிஸ்டண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அபிராமின்னு ஒரு படம் எடுத்தாங்க நான் கோகுலம் பண்ணும்போது.
அதில் ரவிக்குமார் இது ரமேஷ் கண்ணா வந்து கோ டைரக்டர். ஸோ நாங்கள் டிஸ்கஷனில் நாங்கள் இருக்கும்போது ரமேஷ் கண்ணா அடிக்கடி வருவார், பேசுவார், போவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், பயங்கர சினிமா நாலேஜ் உள்ளவர். ரமேஷ் கண்ணா அளவுக்கு படம் பார்த்தவங்கன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்காரு அவர். நாட் ஓன்லி தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வேர்ல்டு ஃபிலிம்ஸு, வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா போய் ஆஜராயிருவார். அந்த அளவுக்கு சினிமா ஆர்வலர். டெய்லி ஒரு படம், இன்னை வரைக்கும் அவர் சினிமா இந்த ஏஜ்லேயும் அவர் டெய்லி ஒரு படம் பார்த்து தான் தூங்குவார். அந்த மாதிரி சினிமா ஆர்வலர். கதை கட்டாக கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். இது கரெக்ட் இல்லை, இது சரியில்லை, இது நல்லா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் சொல்லி கரெக்டாக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல புத்திசாலி ரமேஷ் கண்ணா. ஸோ இவரை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தி சின்ன சின்ன கேரக்டர் ஒரு 2 3 படத்தில் போட்டேன். அப்படி இருக்கும்போது முன்னேறத்தில் என்னை கொடுத்ததில் வந்து முதல்ல சார்லி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. சார்லி அப்புறம் வந்து ஒரு டேட் கார்த்திக் சார்கிட்ட பல்காக கார்த்திக் ரோஜாட்டெல்லாம் டேட் வாங்கிட்டேன். டேட் வாங்கும்போது சார்லி வந்து சடனாக வந்து நான் வந்து நிலாவே விஜய் படம் இருக்கு இல்லையா, நான் அதுக்கு டேட் கொடுத்துட்டேன், இந்த ஷெட்யூலில் என்னை விட்டுருங்க, அடுத்த ஷெட்யூலில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு சார்லி சொல்லிட்டார். என்னால் முடியாது, ஏன்னா கார்த்திக் சார்ட்ட லம்பாக 25 நாள் நான் டேட் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே நான் எப்படியாவது அந்த போர்ஷனை முடிச்சாகணும் அப்படின்றதுனால மொத்தமே அந்த படம் நான் 40 நாள் தான் பிளான் பண்ணேன். அதனால் வேறு வழி இல்லைன்ட்டு முதல் நாள் நைட்டில் ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்போ செல்ஃபோன் இருக்குது பட் நைட்டு இல்லை, நான் வந்து லேண்ட்லைனில் கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு காலைல நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டோட நேராக குசல்தாஸ் கார்டன்னு ஒரு ஷூட்டிங் பச்சை பாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்தது, நீங்கள் அங்கே வந்துருங்க, நீங்கள் இந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அதில் கார்த்திக் ஃப்ரெண்டாக நீங்கள் த்ரூ அவுட் ஃபில்மும் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்த நாள் வந்தார். அந்த படத்தில் அவர் நடிச்சுட்டே தான் இருந்தார். இவ்வளோக்கும் அவர் ஒரு டைரக்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல நாலேஜ் பர்சன். ஆனால் அவருக்கு டவுட்டு, நான் அந்த படத்தில் சும்மா ஒரு 2 3 சீன் வரப்போகிறேன், அவ்வளோதான், ஃபுல் படம் வருவன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லவே இல்லை. அவர் டப்பிங்கில் தான் பார்த்து அடடா நான் இந்த படத்தில் த்ரூ அவுட் கேரக்டர் நடிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். இன்னைய வரைக்கும் என் மேலே ரொம்ப பற்றும் பாசமும் உள்ளவர். எவ்வரி நியூ இயர், என்னோட ரமேஷ் கண்ணா ஒரு 10 வருஷம் சீனியருங்க. எவ்வரி நியூ இயர் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் அவர் போவார். ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எவ்வரி நியூ இயர் இன்னைய வரைக்கும். அந்த மாதிரி இப்போ ரமேஷ் கண்ணா. அப்புறம் ஜெயராமை வந்து நான் தான் தமிழில் அறிமுகப்படுத்தினேன். அவர் மலையாளத்தில் நல்ல பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கோகுலம்ன்ற படத்தில் தமிழில் அறிமுகப்படுத்தினேன். 5 அரவிந்த் பூவே உனக்காக நடித்தவங்க அவங்கள நான் தான் தமிழில் அறிமுகப்படுத்தினேன். அந்த மாதிரி சிலர் போன படம் நினைத்தது யாரோ வந்து எல்லாருமே புதுமுகங்கள். ஆக்டர் சித்தாரா எப்படி இருக்கு சார்? அப்படியே சித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து புது வசந்தம் ஃபஸ்ட்டு ரேவதி தான் மைண்டில் வச்சுருந்தேன். ரேவதி வச்சுருக்கும்போது ரேவதிகிட்ட போய் கதை சொன்னேன். அவங்களுக்கு நான் கதை கேட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்க வந்து இல்லைங்க நான் உங்கள் அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னு எனக்கு தெரில. என் மேலே டவுட்டா இல்லை ப்ரொடியூசர் மேலே? சௌத்ரி சார் இப்போ புதுசு யாருக்குமே தெரியாது, இது நல்ல பேனராக இருக்குமான்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அப்போ ப்ரொடியூசர் மேலே டவுட்டா என்னென்னே தெரியல. அவங்க வந்து உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன், இந்த படம் கொஞ்சம் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்து உண்மையிலே. அப்புறம் தான் சரி வேறு வழியில் வேறு ஆப்ஷன் வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணுன்ட்டு தான் நான் வந்து ஆர் சுந்தரராஜன் சார் வந்து சித்தாராவை போடுற மாதிரி அவர் ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோ இருந்தது. இது வந்து எனக்கு யாரோ சொன்னாங்க, ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு மலையாள பொண்ணை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் சுந்தரராஜன் சார் ஆஃபீஸுக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் விசாரித்தா அந்த பொண்ணு இப்போ புது புது அர்த்தங்கள்ன்ற படத்தில் பாலச்சந்தர் சார் படத்தில் நடிச்சிட்டு செகண்ட் ஹீரோயினா அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கன்னு விசாரிக்கும் போது இங்கே தான் மெட்ராஸ்லேயே காம்தார் நகரில் ஒரு பங்களா இருந்த ஷூட்டிங் பங்களா, நான் கூட புது வசந்தம் ஷூட் பண்ணேன், அந்த பங்களாவில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னொடனே அங்கேயே போய் சாயங்காலம் போய் பார்த்து சித்தாராவை போய் பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படி தான் சித்தாரா கமிட் ஆச்சு. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது அந்த படம் புது வசந்தம் பெரிய டேனிங் ஆச்சுது. இப்போ கடைசியாக ஹிட் லிஸ்ட் படத்தில் என் பையனுக்கு அம்மாவாக கூட நடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான ஆர்டிஸ்ட்னா நல்லா பண்ணிச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு டெஃபினட்டாக. சார் இப்போ புதிய மன்னர்கள் படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதில் ஒரு பாட்டு யாராலும் மறக்க முடியாது, பட்டு சேலை மாதிரி நீ கட்டும் சேலை மடிப்பில் நான் கசங்கி பண்ணேன். அது பாபுவும் இவருக்கும் மோகினி டான்ஸ் ஆடிப்பாங்க. அந்த பாட்டு இன்ன வரைக்கும் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஆல். ஆமாம், அதே மாதிரி அந்த படத்தில் விக்ரம் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆமாம். அதில் அப்போ இருக்கிற விக்ரமுக்கும் இப்போ இருக்கிற விக்ரமுக்கும் உங்களுக்கு பார்க்குற டிஃப்ரென்ஸ் சொல்லு சார். இல்லை அப்போவே அவர் நல்ல புத்திசாலி அவர். அதனால தான் நான் ஒரு மீரா அப்படி 2 3 படம் அவர் நடித்த படங்கள் எதுவும் சரியாக போகல. அப்போ அதாவது ஃபஸ்ட்டு தந்து விட்டு என்னை ஸ்ரீதர் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் அறிமுகமாறாரு, அது பெருசாக போகல. அப்புறம் வந்து எஸ்பிஎம் சார் படத்தில் காவல் கீதமாக ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அதில் வந்து ஹீரோவாக நடித்தார், அதுவும் சரியாக போகல. அந்த மாதிரி ஒரு 4 5 படம் நடிச்சு சரியாக போகல. இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஆளும் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லி தான் நான் புதிய மன்னர்களை அவரை கமிட் பண்ணேன். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணார், அதில் எல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. நல்ல டான்ஸ் ஆடுவார், எல்லா திறமையும் அவருக்கு இருந்தது.
பட் நீங்கள் துரதிருஷ்டம் அந்த படம் சரியாக போகல. ஆனால் வந்து அது ஓடி இருந்தால் அப்போவே விக்ரம் பெரிய ஆக்ஷன் ஹீரோவா கமர்ஷியல் ஹீரோவாக வந்திருப்பார். அது சரியாக போகல. பட் நல்ல பெர்ஃபார்மர் அவர். சார் இப்போ நீங்கள் உங்கள் சன்னை பற்றி சொன்னீங்க, விஜய் கணேஷ்கார் பற்றி. அவர் வந்து தான் இப்போ வந்து ஹிட்லிஸ்ட் படம் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏன் சார் உங்களோட டைரக்ஷன்லேயே நீங்கள் அவர் வச்சு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு கதையம்சமுள்ள படத்தை எடுத்துருக்கலாமே சார்? இல்லை, எடுத்துருக்கலாம். நான் அதான் இப்போ எல்லாருக்கும் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய பொசிஷன் என்ன. என் ஒய்ஃபுக்கு 6 வருஷமாக உடம்பு சரியில்லை. அதனால் என் ஒய்ஃபை பார்த்துட்டு தான் மோஸ்ட்லி நான் அதிகமாக வெளியில் போகிறதில்ல. எங்கேயாவது தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு, தெரிஞ்சவங்க ஏதாவது நிகழ்ச்சி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூப்பிட்டா போவேன். அந்த மாதிரி இருக்குது. சில சினிமா கொஞ்சம் பார்க்குறேன். அது என் பையனும் நானும் தான் போவோம். அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனும் போவேன், சினிமாவுக்கும் தியேட்டரில் போய் எல்லா படமும் பார்த்துருவேன். ரிலீஸ் ஆனால் பார்த்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது என்னுடைய உலகம். ரொம்பலாம் முந்தி மாதிரி இல்லை. முந்தி எல்லா டைரக்டர்ஸ் யூனியன்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். இப்போ அந்த மாதிரிலாம் எதுலேயும் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிக்கிறதில்ல. எதுலேயும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கேன். என் பையனை வச்சு நான் எடுக்கலாம் அப்படின்னா முழு நேரம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அந்த படம் டே 1 இருந்து பூஜை போட்டதுலேருந்து டில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், ரிலீஸ் ஆகி எல்லாம் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னா அத்தனை தேட்டர் நம்பர்னு நான் வாங்கி வச்சுக்குவேன். வாங்கி வச்சுட்டு என் மொபைல்லே ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோ தேட்டர் ஓனர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி படம் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்டு, ரெவன்யூ இருக்கா, அந்த படம் உங்களுக்கு லாபம் தருமா அப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டு படம் ஹிட்டாக ஃபெயிலியரான்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் 3-4 நாள் டெய்லி எல்லாத்தையும் பேசுவேன். எல்லா தேட்டர் ஓனர்ஸுக்கும் தெரியும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தெரியும். ஸோ அந்தளவுக்கு இன்வால்வ் இருப்பேன். நான் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அப்போ என் வீட்டில் என் ஒய்ஃபை யார் பார்த்துக்கிறதுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதுக்கு கரெக்டான இப்போ ஏதாவது ஆள் வந்து என் ஒய்ஃபு யாராவது பார்த்துக்கிட்டா, அவங்க சிஸ்டர் வேறு இப்போ யூஎஸில் இருக்காங்க, அவங்களாம் வந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டாங்கன்னா, நானும் பையனுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ யோசிச்சுட்ருக்கேன் உண்மையிலேயே அப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தமிழ் தெலுங்கு ஒரு படம் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு. ஆமாம், ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு நைட்லாம் ஃபைட் எடுக்கிறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு ஒரு கதை. எனக்கு தெரியாத கதை, நான் கேட்கல, அவன் தான் கேட்டான். தமிழ்லேயும் இன்னொரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல யூத் லவ். அது அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நானும் ஒரு கதை அவனுக்காக யோசிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் எப்படி 90s வந்து ஒரு புது வசந்தம் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்ததோ அது மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ட்ரெய்லர்லேயே அதை வந்து தேட்டருக்கு இம்ப்ரெஸ் பண்ணி வரவழைக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். புது வசந்தம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெய்லர் போட்டேன். இப்போ சின்ன படங்களுக்கெல்லாம் ட்ரெய்லர் வந்ததே கிடையாது. நான் தான் அதை ட்ரெய்லர் பண்ணேன். ஃபஸ்ட்டு சின்ன படத்துக்கு ட்ரெய்லர் போட்டது நான் தான். அந்த ட்ரெய்லருக்கே அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. எல்லா தமிழ்நாடு புறம் எல்லாம் பெரிய பெரிய தேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சித்ராலட்சுமணன் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் ஃபஸ்ட்டு டே உதயம் தேட்டரில் பார்த்தேன், அப்போயே ஃபுல்லு படம் நான் அப்படின்னா. அந்த மாதிரி இப்போ பண்ண போகிற படமும் அந்த மாதிரி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி தேட்டருக்கு வரவழைக்கிற ஒரு கதை தான் யோசிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டோன்னா அது டெஃபினட்டாக நல்லா போகும். வாழ்த்துக்கள் சார். அடுத்தது, இப்போ நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு இயக்குனர்னா யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப நெருங்கின இயக்குனர்னா, நண்பர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்லை, ரொம்ப அதிகமாக நேசிக்கிற டைரக்டர்னா எவ்வளோ டைரக்டர் இருக்காங்க. அதான் சொன்னாங்க 8-9 டைரக்டர் சொல்லிட்டேன். இன்னும் எண்ணற்ற டைரக்டர் இருக்காங்க. அதாவது நான் மிஸ் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்திலே கொஞ்சம் எல்லாரையும் போட முடியாதுன்றக்காக நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பீம்சிங் சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 70s எடுத்துட்டிங்கன்னா தேவராஜ் மோகன் சார் படம் அன்னைக்கிளிலாம் எடுத்தார் இல்லையா, அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். துரை சார் பசி படம் எடுத்தார் துரை சார், அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 90s 80sலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், இப்போ ஆபாவன சார் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபாவன சார் அந்த மேக்கிங் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டி ராஜேந்தர் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஏன்னா அவருடைய பாட்டுலாம் வந்து என் வண்டியில் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு சிடியில் 2000 பண்ண சிடி எல்லாமே வண்டியில் பாட்டு வச்சுருக்கேன். அவருடைய லிரிக் ஆகட்டும், அவருடைய டியூன் ஆகட்டும், அவருடைய படமாகட்டும். மைதில் என்னை காதலிலாம் நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். காசி தியேட்டரில் கிட்டத்தட்ட 3-4 தடவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி அவருடைய படம் உயிரில் ஒரு ஷா, தங்கைக்கு ஒரு கீதம், ஒருதலை ராகம் வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டு எனக்கு உண்மையிலேயே. அப்போ தான் காலேஜுக்கு சேர்ற புதுசில் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு எங்கள் ஊரில். அந்த மாதிரி நிறைய டைரக்டர் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் 90s நான் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சங்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அப்புறம் மணிரத்னம் சார் என்னுடைய ஃபேவரெட். அதை நான் புது வருஷத்துலேயே போட்டிருப்பேன். சங்கர் என்னுடைய ஃபேவரெட் டைரக்டர், பாலா என்னுடைய ஃபேவரெட் டைரக்டர், வெற்றிமாறன் என்னுடைய ஃபேவரெட் டைரக்டர், மாரி செல்வராஜ் என்னுடைய ரொம்ப ஃபேவரெட் டைரக்டர். இப்படி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. என்ன ஒரு படைப்பாளி வந்து ஒரு ரசிகன் வந்து ஒரே ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் நான் ஃபேனு, ஒரே ஒரு ஹீரோக்கு மட்டும்தான் ஃபேன்னா ஒரு உண்மையான சினிமா ரசிகனாக இருக்க முடியாது. என்னுடைய அபிப்பிராயம். அவன் வந்து நல்ல படைப்புகள் யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு அவன் ரசிகனாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல படைப்பாளிக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் நான் வந்து ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா,
நான் எம்ஜிஆர் ஃபேன். ஆனால் அதே நேரத்தில் நான் சிவாஜி சார் படங்கள் விரும்பி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு டே பார்த்துருவேன். அந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துராமன் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி பல நடிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர்களையும் எண்ணற்ற டைரக்டர்கள் இருக்காங்க. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்டில் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. அந்த மாதிரி பல டைரக்டர், நான் பாரஞ்சித் ஒரு நல்ல படைப்பாளி, அட்டகத்தி மிரட்டினார். அந்த மாதிரி பல படங்கள், கபாலி ஆகட்டும், காலா ஆகட்டும், எல்லாம் தங்கலான் வரைக்கும் ஒரு நல்ல டைரக்டர் அவர். இந்த மாதிரி பல டைரக்டர்கள் இருக்காங்க. ஸோ அதான் ஒரு ரசிகன்றவன் இவர் தான் என்னுடைய ஃபேவரட்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அவன் பிடிச்ச படைப்புகள் எல்லாத்தையும் கொண்டாடணும். அவன் தான் உண்மையான ரசிகன் நான் நினைக்கிறேன். டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமானவர். ஆமாம், என் படத்தில் புது வருஷத்தில் அசோசியேட் அவர் பண்ணார். அவர் சரி, அவர் தான் வந்து இந்த ஹிட் லிஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அவரை பற்றி சில இல்லை, அது உண்மையிலே அதுக்காக நாங்கள் வந்து நானும் சரி, என்னுடைய பையனும் சரி, ஈவன் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. ஏன்னா அவர் துணிஞ்சு என் பையனை வச்சு, அதுவும் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் தான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினேன். கதை கேட்டு, புது டைரக்டர் கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கானு சொல்லி அந்த கதையை அனுப்பினேன். அவர் பூஜைக்கு 4 நாள் க்ரீன் பார்க்கில் பூஜைக்கு கிராண்டாக அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ரவிக்குமார் வந்து நான் கிட்டத்தட்ட 80 டைரக்டரில் இன்வைட் பண்ணியிருக்கேன். என் பையனை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரவிக்குமார், நீங்கள் எல்லாம் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இன்வைட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சூழலில் அந்த டைரக்டர் வந்து திடீர்னு வெள்ளிக்கிழமை பூஜை, மண்டே மார்னிங் வந்து என்கிட்ட வந்து, இல்லை சார் நான் எனக்கு இப்போ படம் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை, எனக்கு அதனால் இப்போ படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சடனாக ஒரு குண்டை தூக்கி போட்டு, நான் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் பூஜை வரைக்கும் இருங்க, நீங்கள் பூஜை முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் போய் ஊரில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுலாம் வந்து கூட படம் பண்ணுங்க அப்படின்னேன். அவர் அதை பற்றிலாம் கவலையே படாமல் அவர் ரொம்ப, அவருக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. பட் எதுக்காக அப்படி சொன்னாரோ தெரில. அப்புறம் ரவிக்குமார்ட்டு தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லியிருக்காரு. ரவிக்குமார் வந்து நீ விக்ரமன் சார்கிட்ட போய் சொல்லு, அவர் தான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணார், அவர்கிட்ட போய் சொல்லுன்ட்டு. அப்போ அந்த படம் நின்று போச்சு. அது வந்து அந்த பையன் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் நின்றுடுச்சு. இப்போ வேறு யாராக இருந்தால் என்ன நினைப்பாங்க, சென்டிமெண்ட்டாக இது என்னடா அபசகனமாக இருக்கா, இவங்க ஒரு டைரக்டரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க கதையை நம்ம ஓகே பண்ணோம். 2 வருஷம் கொரோனா பீரியடில் அவர் ஆஃபீஸில் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 ஆர்டிஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து 27 லட்சம் ரூபா ரவிக்குமார் செலவு பண்ணியிருக்காரு எடுக்காத படத்துக்கு. ஸோ சென்டிமெண்ட்டாக இது பேடாக ஃபீல் பண்ணுவாங்க, இதோட நிறுத்திடலான்ட்டு. ஆனால் ரவிக்குமார் அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் நான் ரொம்ப மூட் அவுட் ஆகி நான் ரவிக்குமார் ஆஃபீஸ் போனேன். ரவிக்குமார் ஆஃபீஸ் போகும்போது சொன்னார், சார் கவலையப்படாங்க, உங்கள் பையனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நைட் அண்ட் டே நிறைய படம் பார்த்தோம், நிறைய பேர்கிட்ட கதை கேட்டோம். அப்போ கதை கேட்கும்போது அப்போ நான் கடைசியாக வியாழக்கிழமை மதியானம் சொல்லிட்டேன், இல்லைங்க இந்த அவசரத்தை பூஜைக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணால் அது சரியாக வராது, பூஜையை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும் அத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்றைக்கி வியாழக்கிழமை மத்தியானம் நாளைக்கு பூஜை இல்லைங்க, கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுது, அந்த டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 மாதம் டைம் எடுத்து நிறைய கதைகள் கேட்டோம். அதில் இந்த கதை கொஞ்சம் பிடிச்சிருந்தது. தேவராஜன் ஒரு ரைட்டர் கதை சொன்னார். இந்த கதை கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ படம் ரவிக்குமார் எடுத்தார், கொஞ்சம் செலவு பண்ணி தான் எடுத்தார். இன்னும் ரொம்ப பட்ஜெட்டு காம்பேக்டாலாம் அவர் எடுக்கலை, நல்ல செலவு பண்ணியே எடுத்தார். சரத்குமார் சார் இருந்தார், கௌதம் மேனன் இருந்தாப்புல, சமுத்திரக்கனி இருந்தாப்புல, நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு நல்லாவே எடுத்தார். என் பையனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதனால் இப்போ நிச்சயமாக அதுக்காக வந்து நம்ம மறக்கவே முடியாது அவர் செய்த அந்த உதவிகள். வந்து என் பையனை கொண்டாந்து ஒரு ஹீரோவை நிறுத்திட்டார். இன்றைக்கி வந்து அந்த ஹிட் லிஸ்ட் வந்து தெலுங்குலையும் டப் பண்ணாங்க, அங்கேயும் அவனுக்கு நல்ல நேமு. இப்போ தெலுங்கு தமிழில் ஒரு பைலிங்குள்ள நடிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி இப்போ நிறைய ஹிட் லிஸ்ட் பார்த்துட்டு நிறைய இப்போ தான் தியேட்டரில் ஃபஸ்ட்டு அது ஓரளவு போச்சே தவிர பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. அது அப்புறம் வந்து ஓடிடியில் வந்த பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போ பொங்கலுக்கு விஜய் டிவியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், இப்போ இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது படம் பார்த்த பிறகு தான் இவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் இவன் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, இவ்வளோ பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டி இப்போ நிறைய கமிட்மெண்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய. அடுத்தது சார், இப்போ உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க, விஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு அந்த தருணம்னா எதை சொல்லுவீங்க? யார்கிட்ட பாராட்டு வாங்கும்போது, யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது? இல்லை, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான தருணம் எத்தனையோ இருக்குங்க. அதாவது புது வசந்தம் பார்த்துட்டு பாலச்சந்தர் சார் என்னை பாராட்டி அப்புறம் லெட்டரே எழுதி அனுப்புனார். அதை நம்ம வீட்டில் மாடியில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லெட்டரை, புது வசந்தம் இது பண்ணதை. அது மாதிரி வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு வந்து என் படம் எல்லாத்தையும் நான் அவருக்கு போட்டு காமிச்சிட்டேன். பூவே உனக்கு அவர் பார்க்கல, சூரியவம்சத்துலேருந்து எல்லா படமும், சூரியவம்சம், முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல், அந்த மாதிரி எல்லா படமும் அவருக்கு போட்டு காமிச்சேன். எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். எஸ்பெஷலி வானத்தை போல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ப்ரொஜெக்ஷன்லேயும் பாராட்டினார். ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கழித்து அதிகாலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, 5 மணிக்கு அப்போ என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, 5 மணிக்கு 7 அழகு பண்ணுறாரு இல்லையா ப்ரொடியூசர், அவரும் கலைஞரும் அப்போ இதில் அண்ணா அறிவாலயத்தில் வாக்கிங் போவாங்க.
அப்போ வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த விக்ரமன் டைரக்ட் பண்ண படம் வானத்தை போல பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம், எப்படி போயிட்டு இருக்குன்னாரு. மேலப்பன் சார் சொல்லியிருக்காரு, படம் சூப்பராக போயிட்டு இருக்கு, இந்த பொங்கல் ரிலீஸ்லேயே அதுதான் நம்பர். அந்த என்னன்னா இந்த மில்லியனம் இயரில் வந்த முதல் தமிழ் படம் வானத்தை போல தான். ஜனவரி 13 ரிலீஸ் ஆச்சு, 15ஆம் தேதி தான் பொங்கல் அந்த வருஷம். ஸோ நான் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணேன். ஸோ இப்போ கலைஞர் கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஏஎல் சார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி. உடனே கலைஞர் வந்து எனக்கு விக்ரமன் ஃபோன் போட நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு இதெல்லாம். நான் வழக்கமாக 5 மணிக்கு ஷூட்டிங்லன்னா எந்திரிக்க மாட்டேன், நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அன்றைக்கி என்னமோ பாத்ரூம் போயிருக்கா எந்திரிச்சிட்டு வரேன், எனக்கு மொபைல் ஃபோன் அடிக்குது, யாருன்னு இந்த இடத்துலன்னு பார்த்தா ஏஎல் சார். என்னன்னு கேட்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அப்படியே நர்வஸ் ஆகிட்டு. அப்போ சிஎம் கலைஞர். அப்போ கலைஞர் ரொம்ப பாராட்டினார். அது மாதிரி ஜெயலலிதா மேடமும் ஒரு அக்கேஷனில் வந்து நான் அது அந்த எப்போன்னு சொல்ல விரும்பலை. அவங்க சொன்னாங்க, எனக்கு உங்கள் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி உன்னிடத்தில் என்னை கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு பெரிய பாராட்டு. அந்த மாதிரி பல பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப மறக்க முடியாத பாராட்டில் வந்து புது வசந்தம் பல பேருக்கு ப்ரொஜெக்ஷன் போட்டோம், எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆபாவன சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நான் வந்து காதம்பரின்னு நினைக்கிறேன், அந்த பாய்ஸ் கார்னரில் ஒரு தேட்டர் இருந்தது, ஹேமமாலினி நடிகை ஹேமமாலினிக்கு சொந்தமான தேட்டர், அது இப்போ இல்லை. அங்கே வந்து அவங்க 2 பேருக்காக மட்டும் ஒரு ஷோ போடுறேன். அந்த ஷோ பார்த்துட்டு வெளியில் ஆபாவன சார் வராரு, பாக்யராஜ் சார் வராரு. பாக்யராஜ் சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். பாக்யராஜ் சார் வந்து நான் இந்த பேட்டியின் மூலமாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய புது வசந்தம் பட பூஜைக்கு சினிமா உலகத்திலேருந்து வந்த ஒரே விஐபி பாக்யராஜ் சார் தான். அவர் தான் வந்து காலையில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அவர் சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல டேரக்டராக வந்தேன். அது மாதிரி ப்ரொஜெக்ஷனும் அவர் பார்த்தாரு, நல்லா இருக்குன்ட்டு போனார். ஆபாவன சார் வந்தார். சௌத்ரி எனக்கு ஒன்றும் சொல்லலை. சௌத்ரி சார் ஏன்னா எடிட்டிங் ரூம்லேயே நான் ஒரு சாங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சிருந்தேன். சௌத்ரி சார் அப்படி கையை அழுத்தமாக பிடிச்சார், ஒரு கிரேட் டெக்னீஷியனை உருவாக்கிட்டீங்க அப்படின்ட்டு போனார். ஸோ அதெல்லாம் புல்லரிக்கிற ஒரு தருணம். அந்த மாதிரி பல தருணங்கள் இருக்குது நிறைய. அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி நிறைய பேருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. நீங்கள் ஆர்பி சௌத்ரின்னு சொல்லும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்களோட இடத்துல சூரியவம்சம் எடுத்தாங்களா சார்? இப்போ அந்த அப்பா அதில் நடித்த சரத்குமார் சாருக்கும் இப்போ இட்லிஸ்டில் நடிச்சிருக்க சரத்குமார் சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நீங்கள் அவரை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எந்த ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் ஆள் அப்படியே தான் இருக்கார். அவர் ஐ திங்க் 70 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு நிச்சயமாக. ஆனால் இன்னும் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு 50 வயசு மாதிரி தான், ரொம்ப இளமையாக தான் மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவார். அவர் டெய்லி ஜிம் இது பண்ணுறது அதெல்லாம் இருப்பார், டயட்டில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் பழகிறதுலேயும் அவர் அப்படி தான். ஷூட்டிங்னு வந்துட்டால் ரொம்ப அவருக்கு ரொம்ப கலாய்ச்சிட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு பர்சன். அவர் பார்க்குறதுக்கு நீங்கள் படத்தில் தான் ஒரு சீரியஸாக நடிக்கிறாரே தவிர நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ரொம்ப காமெடியாக தான் இருப்பார் அவர். இப்போ ஹிட்லிஸ்ட்டில் என் பையனை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. என்கரேஜ் பண்ணி எனக்கும் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், பையன் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, பிரமாமல் நடிக்கிறான்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தானே. சரத்குமார் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 150 படம் நடிச்சிருப்பார். எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்காரு, தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர்லாம் என் பையனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ராதிகா மேடம் தவிர சொல்லியிருக்காரு, ஒரு நாள் ராதிகா மேடம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காங்க. அப்போ இது டைரக்டர் விக்ரம் சன்னு பிரமாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராடாக உள்ள ஒரு மெண்டாலிட்டி உள்ளவர். முதல்லையே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் அதாவது பூஜைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சூப்பர் கூட்டுக்கு போகும்போது அங்கேருந்து சரத்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் கேஎஸ் ரவிக்குமார் ப்ரொடியூசர், ரவிக்குமாரும் பேசுகிறார் சரத்குமார் சார்கிட்ட. பேசிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு கேமியோ ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒன்றுமே கேட்கல, கதை கேட்கல, எதுவும் கேட்கல. நான் நடிக்கிறேன் கன்ஃபார்ம் அப்படின்னா, நான் ரவிக்குமார் அப்போ ஃபோட்டோலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, நாளன்னைக்கு பூஜை போடுறேன் அப்படின்னா, நாளன்னைக்கு பூஜைக்கு நான் இல்லை ஹைதராபாத் போகிறேன், பட் நீங்கள் போட்டுங்க யூஸ் பண்ணிங்க, நம்ம மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டார். அந்த மாதிரி இருந்தார். அப்படி தான் நடித்தார். அதில் கதை எதுவுமே கேட்கல. அப்புறமா தான் அவர் கதை கேட்டிருக்காரு. கேட்டு அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ரொம்ப பிரமாதமாக தான் நடித்து கொடுத்தாரு. நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஸோ இன்னும் சூரியவம்சத்துக்கும் இப்போவும் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஆள் உருவத்திலையும் சரி அவருடைய கேரக்டர்லையும் சரி அவர் அப்படி தான் இருக்கார். சரி, இப்போ நீங்கள் பூவனுக்கு அவங்க வந்து விஜய் சாருக்கு பண்ணுங்க, உன்னித்து நம்ம சூர்யா பண்ணியிருக்கீங்க. அவரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. அது ஒன் சைட் லவ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் லவ்வே இல்லாத மாதிரி மறுபடியும் இன்னொரு வேற ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி அந்த அப்போ இருக்கிற சூர்யாவுக்கும் இப்போ கங்குவா படம் பண்ணியிருக்க சூர்யாவுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ்? இல்லை, இப்போ அதுக்கப்புறம் சூர்யா வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டார். விஜயும் அப்படி தான். நான் விஜயும் இல்லை, அது வந்து நான் பூ உனக்காக பண்ணும்போதே ஒரு 2-3 படம் ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு சின்ன இமேஜ் அவருக்கு இருந்தது. பட் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்ற இமேஜ் வந்து அவர் ஃபஸ்ட்டு பூ உனக்கால தான் வந்தது விஜய்க்கு. சூர்யாவுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற இமேஜ் வரல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உன்னை நினைத்து அவரை கமிட் பண்ணும் பொழுது அப்போ நந்தாலாம் ரிலீஸ் ஆகலை.
நான் நந்தா பார்க்காம தான் கமிட் பண்ணேன். உன்னே நினைத்து கமிட் ஆகி நான் 2 மாதம் சூர்யாக்காக வெயிட் பண்ணேன். என்னென்னா சூர்யா நந்தாவுக்காக ரொம்ப முடியை ஷார்ட் பண்ணியிருந்தார். ஸோ முடி கொஞ்சம் வளரணுன்றக்காக 2 மாதம் வெயிட் பண்ணேன். அந்த கேப்பில் தான் நந்தா ரிலீஸ் ஆச்சு. நந்தா ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு நந்தாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்களே, ரொம்ப மேன்லியாக ரொம்ப ஒரு ஆக்டிவாக காமிச்சிருக்காங்களே, நம்ம கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக காமிக்கிறோமோ அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது, நம்ம டைம் இல்லை. ஷூட்டிங் டிசம்பரில் இருக்குது. இப்போ நவம்பர்லேயே அக்டோபர்லேயே தான் நந்தா படம் பார்க்குறேன். அந்த டைம் இல்லைன்றதுனால நான் அப்படி சாஃப்டாக எடுத்தேன். ஆனால் சூர்யாவுக்கு ஒரு ஃபைட் இருக்கும் உன்னே நினைத்துல. ஒரு காசியார்களில் ஒரு ஃபைட் எடுத்தேன். இன்னும் வேறு கதைகள் ஒன்றும் பண்ணியிருந்துருக்கலாம். நல்ல மேன்லியாக கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ணிருக்கலாம். பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. யார் இந்த தேவதை யாரு அவன் பாட்டு பெரிய ஹிட்டு. அது எப்படி சார் உங்கள் படத்தில் மட்டும் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகுது சார்? இல்லை, அதான் சொன்னேன், நான் முதல்லேருந்தே சொன்னேன், நான் ஒரு நல்ல இசை ரசிகன். இன்னை வரைக்கும் இன்றைக்கி வர்ற எல்லா யூத் மியூசிக் டைரக்டர், யங் மியூசிக் டைரக்டர் யாரும் பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாங்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சாங்கெல்லாம் கேட்டு நல்லா இருந்தால் உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் பழக்கம் கூட இருக்காது. உடனே ரிப்ளை பண்ணி சூப்பராக இருக்குது சாங் ஃபுல்லாக கேட்பேன். கேட்டுட்டு பாராட்டுவேன். நிறைய நல்ல மியூசிக் டைரக்டர் இப்போ வந்து சினிமாவில் மொனோபலி இல்லை. இப்போ நல்ல டைரக்டர்ஸ்னு சொன்னால் ஒரு 30-40 டைரக்டர்கள் இருக்காங்க. முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைரக்டர் 15 டைரக்டர் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தா 30-40 நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது கமர்ஷியல் வேல்யூ உள்ள நல்ல கிரியேட்டர்ஸ் ஒரு 10-30-40 பேர் இருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. நல்ல கேமராமேன் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல எடிட்டர்ஸ் இருக்காங்க. முந்தி ஒரு 2-3 எடிட்டர் தான் பேர் சொல்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, நல்ல ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்படி எல்லாமே நிறைய நல்ல டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் அந்த இவ்வளோ பேருக்கு ஆர்டிஸ்ட் தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. நிறைய ஹீரோஸ் வந்திருக்காங்க. பட் யங் ஹீரோஸுக்கு யாரும் பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு தான் எல்லாரும் போகிறாங்க. சார் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்னு சொன்ன ஒரு விஷயத்தை கேட்கணும் சார். இப்போ உங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான காதலுக்கும் நட்புக்கும் முக்கியப்படுத்தி அதுக்கு படம் எடுத்திருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி நிஜத்திலேயே ஒரு உண்மையான காதலுக்கும் நட்புக்கும் போராடிட்டு இருக்க, ஒரு உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்க, இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி மக்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது அறிவுரைகள் வந்து? இல்லை, என் படத்தில் சொன்னது தான் என்னுடைய பர்சனல் இதுவும். என்னென்னா போராடுறதுன்றது ஒன்றுமே இல்லை. அதாவது நிச்சயமாக நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஜென்யூனாக இருந்துட்டு நம்ம போராடணும்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். அது கான்ஃபிடென்ட் முக்கியம். உங்கள் மேலே நீங்கள் முதல்ல ஒரு தன்னம்பிக்கை வைங்க. சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. யார் டிஸ்கரேஜ் பண்ணுறதையும் நீங்கள் நம்பாதீங்க. சினிமாவுக்கு போனால் உருப்பிடாமல் போயிடுவா, சினிமா உன்னை நீ ஜெயிக்க முடியாது, சினிமா உன்னை கவுத்துரும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா, நான் ஜெயிப்பேன், என்ற டேலண்ட் இருக்குது அப்படின்னு உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்து அதுக்கு ஒரு டெடிகேஷனும் வேணும், அர்ப்பணிப்பும் வேணும். வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. இதுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், எல்லா படங்களையும் பார்க்கணும், ராத்திரி பாலாக ஒர்க் பண்ணணும், இப்படிலாம் இருக்குது. இப்படி அத்தனையும் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதனால் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ போராட்டம்ன்றதே இல்லை. எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். இப்போ இந்த லவ்வர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலாம். இல்லை, லவ்வர்ஸுக்கு இப்போ நிறைய லவ் ரொம்ப புரிதல் ஆரம்பிச்சிச்சுங்க. அதாவது அந்த லவ் டுடே படத்தில் சொன்ன மாதிரி ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நிறைய இப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க. செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க முதலே லவ் பிரேக் அப் பண்ணிக்கிறாங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா செட் ஆகாமல் ஏதோ ஒரு இப்படி பண்ணலாமா வேண்டாமன்ற ஒரு ஆசோலேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரியறதை விட லவ் ஸ்டேஜ்லேயே பிரியறது பெஸ்ட்டு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு பிரியறதுன்றது ஒரு நிச்சயமாக உங்களுக்கு வலி இல்லை, அந்த குழந்தைகளுக்கு வலி. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா மற்ற அப்பா அம்மா மாதிரி நம்ம அப்பா அம்மா இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் இப்போ நிறைய நம்ம லவ்வர்ஸுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்துடுச்சு. புரிஞ்சு அவங்களுக்குள்ள நல்ல நமக்கு 2 பேருக்கும் சரியாக வரும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அதிலே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்றும் முன்னே அணித்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டான்னா அடுத்து ஒரு பொண்ணு அவனுக்கு எங்கேயோ நிச்சயமாக பிடிக்குங்க. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அப்படி பிடிக்கும். அந்த மாதிரி 2வது லவ் வரும். அதில் அவனுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் முதல்ல லவ் செட் ஆகி அப்புறம் அது பிரேக்கப் ஆகி மறுபடியும் இன்னொரு பையன் கூட பழகி அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட சேர்றான். அந்த மாதிரிலாம் இப்போ காமனாக இருக்குது. ஸோ முந்தி மாதிரி ரொம்ப முதல் காதல் தான் மேல் ஒரு தடவை தான் காதல் அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. எத்தனை முறை வந்தாலும் காதல் புனிதமானது தான். அது சமயத்தில் 2-3 பேர் கலைஞர் கூட சொல்லியிருக்கார், அவருக்கு 2-3 காதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ லவ்வர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, புத்திசாலிகளாக இருக்காங்க. அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ லவ் பண்ணுறது ஒரு குற்றம்னு சொல்லவே முடியாது. இன்னொன்று பேரண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ஒரு மனதளவில் மிகப்பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. முந்தி பார்த்திங்கன்னா லவ் மேரேஜுன்றது எனக்கு தெரிஞ்சு நான் திருநெல்வேலியில் இருந்தேன்.
அங்கே வந்து லவ் மேரேஜ்னு நான் வந்து ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன். அவர் பசங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஃபேமிலி தான். மற்றபடி யார் ஃபேமிலியும் நான் லவ் மேரேஜ்ன்றது பார்த்ததே இல்லை. இப்போ 100க்கு கிட்டத்தட்ட 75-80 பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜாக பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி உனக்கு பிடிச்சிக்கலாமா, சரி ஓகே, பையன்கிட்ட வந்து உனக்கு பிடிச்சிக்கலாப்பா, அப்போ ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அரேஞ்சுடு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ காதலுக்கு மரியாதை மாதிரி இப்போ பேரண்ட்ஸும் ரொம்ப மாறி வந்து எல்லாரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு லவ்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். சார் இப்போ நீங்கள் எடுத்த படத்துலேயே ரொம்ப உங்கள் மிஸ்ஸஸ் அம்மா மேடம்க்கு மனைவிக்கு அவங்களுக்கு பிடிச்ச படம்னா எதை சொல்லுங்க சார்? அவங்களுக்கு பிடிச்ச படம் வந்து பிரியமான தொழில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூவே உனக்காகவும் பார்த்துட்டு எண்டில் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நைட்டு 2 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சது. என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தாங்க. என் பையன் அப்போ வந்து ஒரு 5 மாத குழந்தை அவன். அவன் நான் தான் மடியில் வச்சுட்டே இருந்தேன். அவனும் இப்போ ராத்திரி அவன் இப்போ சினிமானா என்னென்னு தெரியும், 5 மாத குழந்தைக்கு என்ன தெரியும். அவன் வந்து இப்போ அழாமல் இன்ட்ரோல் வரைக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டே பார்த்தான். அப்புறம் தான் அவன் தூங்கிட்டான். அப்புறம் வந்து படம் முடிஞ்சு என் ஒய்ஃபிட்ட கொடுத்து அனுப்பிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக இன்னொரு காரில், என் ஃப்ரெண்டு காரில் வந்து ரெசிடென்சி ஹோட்டலுக்கு போய்ட்டு நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஒய்ஃபு பெட்ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க முடியல. அந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்களுக்கு பூவே உனக்காக ரொம்ப பிடிச்ச படம். சூரியவம்சம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் வந்து அவங்க சூரியவம்சம் விரும்பி பார்ப்பாங்க. பிரியமான தோழி அவங்களுடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு கேட்டால் பிரியமான தோழி. மாதவன் நடிச்ச படம். அது எல்லாருக்கும் உங்கள் படம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான் சார். சார் அப்புறம் நீங்கள் நிறைய ஹேர்டில்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹேர்டில்ஸ் தாண்டி தான் வந்திருப்பீங்க. தடைகளை தாண்டி நீங்கள் இந்த சினிமா துறைக்கு நீங்கள் இந்த துறையை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? உங்களோட நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், அதை எப்படி ஜெயிச்சிங்க சார்? இல்லை, இப்போ சினிமா துறையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல ரசிகன். நான் வந்து இப்போ எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுன்றது ஒரு 75 அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அதுலேருந்தே நான் நிறைய படங்கள் வந்து நான் பார்ப்பேன். ஒரு 10 வயசு இருக்கும் அப்போது வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் வந்து ஒரு 10-12 தேட்டருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி பாளையங்கோட்டை இருக்குது. அங்கே போய் சினிமா பார்ப்பேன். பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் சினிமா பார்ப்பேன். எங்கள் செகண்ட் ரிலீஸ் படங்கள் நான் பார்க்க தவறின படங்கள் இருக்குங்களா சின்ன வயசில், அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து நிறைய புது படம் ரிலீஸ் ஆகுது. குடியிருந்த கோயில்னு ஒரு படம் பேட்டை மீனாட்சின்னு ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நான் பார்க்கவே இல்லை. எம்ஜிஆருடைய ஃபேன் நான். அதுக்காக காலையில் அங்கே போய் படம் பார்த்துட்டு இங்கே வந்து அப்புறம் மத்தியானம் திசை மாறி பறவைகள் இப்படி பல படங்கள் பார்த்துருக்கேன். இப்படிலாம் நிறைய சினிமா பார்த்த ஒரு ரசிகன் நான். அதனால் சினிமா சின்ன வயசுலேயே என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. ஒரு வயசு ஒரு ஒரு 15-16 வயசில் எல்லாருக்குமே சினிமாவில் நடிக்கணும்னு தான் தோணும். எனக்கு என்னென்னு தெரியல, அப்போ இருந்தே டைரக்டர் ஆகணும்னு தான் தோணுச்சு. அதுக்கு வந்து பாலச்சந்தர் சார் படங்கள் ரொம்ப ஒரு காரணம். அந்த மாதிரி இப்போ 3 முடிச்சு, அவர்கள், நிழல் நிஜமாகிறது, இப்படி பல படங்கள். பாரதி ராஜா சார் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். 16 வயதிலே கிழக்கே போகுமுறையில், சிவப்பு ரோஜாக்கள், அந்த மாதிரி பல படங்கள். அப்புறம் மகேந்திர சார் முள்ளு மலரும், உதிரி பூக்கள், இப்படி பல படங்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பாக்யராஜ் சார், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சினிமாவில் போய் டைரக்டராக தான் ஆகணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டிகிரி முடிச்சு பிகாம் பிகாம் முடிக்கிறேன் 83ல். ரிசல்ட்டு கூட நான் பார்க்கல, நேராக சினிமாவுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து முதல்ல மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், அப்புறம் பார்த்திபன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், இடையில ஒரு 2 சின்ன படம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் டைரக்டர் ஆகிட்டேன். பார்த்திபன் சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரைமிங்காக பேசுவார். அவர் சார் அவரோட பஞ்சு வந்து உங்களுக்கு அதனோட ஒரு சில இடத்துல நாங்கள் எங்களால் நிச்சயமாக விசிபிளாக பார்க்க முடியுது. பார்த்திபன் சார் பற்றி சொல்கிறத ஒரு வரியில் என்ன சொல்லுங்கள் சார்? இல்லை, ஒரு வித்தியாசம், ஒரு படைப்பிலும் சரி அவரும் சரி ஒரு வித்தியாசமான மனிதர். முரளி சார் வந்து இப்போ புது வருஷத்துல நடிச்சிருந்திருக்காரு. இப்போ அவரை பற்றி சொல்றதுனாக்கா உங்களுக்கு அவர் நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்கனவே என்னுடைய நல்ல நண்பர் அவர். ஃபஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நான் புது வருஷம் தான் கதை பண்ணி முடிச்ச உடனே முரளி தான் ஹீரோன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லும்போது முரளி மாதிரி ஒரு ஹீரோன்னு தான் சொல்லி கதை சொன்னேன். சௌத்ரி சார் கூட என்ன சொன்னார்னா, அவர் ஃபஸ்ட்டு படம் நான் எடுக்கிறேன், படம் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும், எனக்கு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முரளிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. அப்போ வந்து சொன்னார், கார்த்திக் போடுங்க. ஏன்னா கார்த்திக் அப்போ வருஷம் வார்னர்லாம் பெரிய ஹிட்டு, கார்த்திக் போடுங்க, கார்த்திக் வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னாரு. பட் எனக்கு என்னென்னா கார்த்திக் சார் நடிக்க முடியாது சார், ஏன்னா அவருக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோன்ற இமேஜ், மிகப்பெரிய இமேஜ் இருக்குது. அவரை வந்து நான் லவ்வே பண்ணாமல் ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னு சொன்னால் இதுவே ஆடியன்ஸுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், வேண்டாம், முரளி தான் அதுக்கு கரெக்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் ரகுமானும் சொன்னார். ரகுமானும் வந்து எனக்கு செட் ஆகலை. எனக்கு என்னமோ முரளி தான் கரெக்டுன்னு தோணுச்சு. முரளியும் என்கிட்ட கதை, நான் முரளிக்கு கதை கூப்பிட்டு சொன்னேன். அவர் கதை பிடிக்கலன்னா கூட அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். எனக்கு என் ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். புதுவாக சொந்த படத்திலே நான் முடிஞ்சவொடனே பேட்டியிலெல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதுல என்னை விட அதிக நம்பிக்கை சேர்ந்தவர் முரளி தான். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். சார் உங்கள் திரைத்துறை வெற்றிக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்?
இல்லை நான் முதல்ல சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்த சூரியநாராயண சார்னு சொல்லி எங்கள் ஊர் திருநெல்வேலி, அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர். அவர் என்னை திரைத்துறைக்கு அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு என்னை வந்து மணிவண்ணன் சார் தான் என்னை அசிஸ்டண்ட்டாக முத நாள் பார்க்குறேன், அடுத்த நாளே ஷூட்டிங் வர சொல்லிட்டார், அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டார். பார்த்த உடனே என்னுடைய டைட்டில்ஸு, என்னுடைய கவிதைகள்லாம் படித்து பார்த்துட்டு, என்னுடைய சிறுகதைகள் 2-3 ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சுட்டு என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டார் மணிவண்ணன் சார். ஸோ மணிவண்ணன் சார் ரொம்ப முக்கியமான காரணம். அப்புறம் நான் ஒர்க் பண்ண பல டைரக்டர்ஸ் வந்து இப்போ ராஜேந்திர குமார்னு என்னுடைய நண்பர் தான். அவர் கூட ஒரு படம் பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அது பாதியில் நின்று போச்சு. அப்புறம் அது சிறையில் சில ராகங்கள்ன்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. என் படம் புது வசந்த ரிலீஸுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சு. நான் அசிஸ்டண்ட்டாக 85 ஒர்க் பண்ண ஒரு படம் 90 நான் டைரக்டர் ஆன பிறகு ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அப்புறம் பார்த்திபன் சார், இப்படி பல டைரக்டர்கள் இருக்காங்க. சார் நீங்கள் சந்திக்க விரும்ப நபர்னு சொன்னாக்க இப்போ இருக்கிறவங்ககிட்ட ஒரு இந்த நபரை நான் சந்திச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் சொல்லுங்கள்? இல்லை, நான் வந்து எம்ஜிஆரோட தீவிர ஃபேன். நான் என் வாழ்க்கையில் நான் சினிமாவுக்கு வரும்போது என்னென்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்ஜிஆரை வச்சு ஒரு எம்ஜிஆர் கையால் அவார்டு வாங்கணும், சிவாஜி சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும், அந்த படத்துக்கு எம்ஜிஆர் கையால் அவார்டு வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார். அதனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிவாஜி சாரை வச்சு ஒரு படமாவது பண்ணிடணுன்றதுல ரொம்ப ஆசையாக இருந்தேன். பூவே உனக்காக பிறகு நான் சிவாஜி சாருக்காக ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். சிவாஜி சார் மாதிரி ஒரு ஹீரோ, கார்த்திக் சார் மாதிரி ஒரு ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரன் மாதிரி ஒருத்தனை வச்சுட்டு ஒரு நல்ல அழகான ஃபுல் ஹியூமர். அது வந்து சென்டிமெண்ட்டே இல்லை கிடையாது. அதில் வந்து ரொம்ப ஹியூமர். சிவாஜி சாரே ஹியூமராக தான் இருப்பார் படம் ஃபுல்லாக. எண்டில் ஒரு சின்ன டச் இருக்கும், ஒரு கொஞ்சம் ஆளாக வச்சுருவார், ஒரு சின்ன எமோஷன் இருக்கும் எண்டில். அப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இன்ன வரைக்கும் நான் பண்ணலை. ஏன்னா இன்னொரு சிவாஜி இல்லை, இன்னொரு நடிகர் இல்லாதனால அந்த இடத்த யாராலையுமே நிரப்ப முடியல. ஸோ நான் அது ராம்குமார் சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போ சிவாஜி சார் சன்னு ராம்குமார் சார் தான் அப்போ சிவாஜி சார் டேட்ஸ்லாம் பார்த்துருந்தார். போய் சொன்னேன், அவர் கதை கேட்டார், அவர் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், அப்பா இப்போ நடிக்கிறதில்ல, கொஞ்சம் ஓய்வில் இருக்கார், நீங்கள் பிரபு வச்சு என்ன ஏதாவது கதை பண்ணுங்களா, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ பிரபு சாருக்கு தகுந்த மாதிரி அவர் சின்ன தம்பிலாம் அப்போது அவன் சின்ன தம்பி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டு. அப்போது அவரும் ரொம்ப பிஸி ஹீரோவாக இருந்தார். அவர் வச்சு இப்போ எனக்கு கதை இல்லை என்கிட்ட. ஸோ அதான் சொன்னேன், எனக்கு இந்த கதை சிவாஜி சாரை வச்சு ஒரு படமாக டைரக்ட் பண்ணணும் சார், இது வந்து அவர் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னேன். அவர் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கதையும் பிடிச்சிருந்தது. அவருக்கு என்னமோ சிவாஜி சார் இப்போ வேணாம், அப்பா கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் சிவாஜி சார் படையப்பா படத்தில் நடித்தார். அப்புறம் வெங்கடேஷ் படம் ஒரு கார்த்திக் விஷால் தம்பியோட நடித்தார். விஷால் ஓன் ப்ரொடக்ஷனில் ஒன்று நடித்தார், பூப்பறிக்க வருகிறோம். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடா நம்ம ஒரு சூப்பர் கதை சொன்னோம், சிவாஜி சார் நடிக்காமல் போயிட்டார், நம்ம படத்தில் நடிச்சிக்கலாமே. ஏன்னா படையப்பால் சிவாஜி சாருக்கு சூப்பர் கேரக்டர் தான். ஆனால் ஒரு 5-6 ரீலே அவர் முடிஞ்சிடும் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வர ரஜினி சார் தான் த்ரோட்டாக வருவார். என் கதையில் த்ரோட் ஃபில்ம் எண்டு வரைக்கும் சிவாஜி சார் வருவார். அந்த மாதிரி அவரும் கார்த்திக் சாரும் எல்லா சீன்லையும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை அது என்னமோ பண்ண முடியாமல் போச்சு. சார் இப்போ கடைசியாக ஒரு முன்னாள் இயக்குநர்கள் சங்க தலைவர் விக்ரமன் சாருக்கும் இப்போ உங்கள் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. போட்டியில் மாறி உதயகுமார் சார் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது உங்கள் மேலே ஒரு சின்ன யாரும் ஒரு சின்ன விரல் சுட்டுறதோ இல்லை அப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற டீமும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அதுக்கும் அப்போ இருக்கிற விக்ரமன் சாருக்கும் இப்போ இருக்கிற விக்ரம் சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை என்னென்னா, இப்போ அப்போ நான் தலைவராக இருந்தேன், இப்போ கௌரவ ஆலோசகராக இருக்கேன். இப்போ அதே டீம் தான். பட் இப்போ உதயகுமார் ரொம்ப பிரமாதமாக செயல்படுறாரு. அவர் மட்டும் இல்லை, பேரரசு செக்ரட்டரி அவரும் நல்ல ஆக்டிவாக செயல்படுறாரு. சரண் பொருளாளர், அவர் இது இல்லாமல் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், இசி மெம்பர்ஸு, துணைத் தலைவர்கள் எல்லாருமே எழிலெலாம் இருக்கார், எல்லாருமே சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட டைரக்டர்ஸ் யூனியனில் சீனியர் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, அதாவது முதல் 100-150க்குள்ளே இருப்பாங்க இல்லையா மெம்பர்ஸ். இப்போ நானும் அந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துட்டேன். நான் ரொம்ப வருஷமாக 35 வருஷமாக நான் மெம்பரு. அந்த மெம்பர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இப்போ யூனியனே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நல்லா செயல்படுது, ரொம்ப ஆக்டிவாக. கம்பேர் டு அதர் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன் நம்பர் 1 நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். அந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறாங்க. மெம்பர்ஸ் எனி டைம் கால் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நல்ல நிர்வாகம் இருக்குது. நான் யாராவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். உதயகுமார் சார்ட்டியோ இல்லை பேரரசுக்கோ சொல்லி இப்படி ஒரு உறுப்பினர் வருத்தப்படுறாரு, நீங்கள் அதை என்னென்னு பார்த்து உடனே சால்வ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நாட் ஓன்லி இது, நான் எப்படி ஒரு படம் பண்ணும் பொழுது ஒரு ப்ரொடியூசருக்கும் நான் ஃபேவராக இருந்திருக்கேன், எல்லா ப்ரொடியூசருக்கும் விசுவாசமாக இருந்திருக்கேன். எந்த ப்ரொடியூசருக்கும் நான் துரோகம் பண்ணது கிடையாது, வீண் செலவு வச்சுக்கிட்டதே கிடையாது. கடைசி படம் நினைத்தது யாரோ வரைக்கும் நான் கேரவன் வச்சுக்கிட்டதே இல்லை. நான் அது திமுறாக சொல்லுவேன், கேரவன் வைக்காத ஒரே டைரக்டர் நான் தான். ஸோ கேரவன் அப்போவே வந்துடுச்சு. நான் மரியாதை பண்ணும்போதே கேரவன் வந்துடுச்சு. மரியாதையில் விஜயகாந்த் சாருக்கு கேரவன் இருந்தது, மீரா ஜாஸ்மினுக்கு கேரவன் இருந்தது, அம்பிகா மடத்து கூட கேரவன் இருந்தது. ஆனால் எனக்கு கேரவன் கிடையாது. இவ்வளோக்கும் அவுட்டோரில் ஷூட்டிங்.
ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எதுவுமே வீண் செலவு வச்சுக்க மாட்டேன். ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டத்தையும் நான் ஏற்படுத்தினதில்லை. ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கணும் அந்த அளவுக்கு என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற சக டெக்னீஷியன்ஸு லேபர்ஸுக்கு எல்லாருக்கும் நான் நல்லா இருந்திருக்கேன். அவங்களுக்கு கரெக்டு சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் இப்போ கொடுக்காதீங்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களுக்கும் அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக வரணுன்றதுல நான் உறுதியாக இருந்தேன். என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸு புது வருஷத்துலேருந்து நினைத்தது யாரை வரைக்கும் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸில் கேளுங்க, 1ஆம் தேதியிலேருந்து ஆனால் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். அவங்க ஒரு சம்பளம் பேசி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் எக்ரிமெண்ட் போட்டு இவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவேன். நீங்கள் வச்சுக்கங்க, உங்களுக்கு சம்பளம் வரலன்னா நீங்கள் யூனியனில் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு. ஏன் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 99% அசிஸ்டன்ஸ் வந்து யூனியன் மெம்பர் ஆகிட்டேன். யூனியன் மெம்பர் ஆகி அப்போ தான் நம்ம உரிமைகளுக்காக நம்ம போராட முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எல்லோரும் இப்போ பார்த்தா யூனியனில் அவங்கள பார்க்கலாம், எல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க. அது மாதிரி நான் எல்லாருக்கும் ஜென்யூனாக இருந்திருக்கேன். ஒரு யூனியனிஸ்டாகவும் நான் கொஞ்சம் எல்லாருக்கும் மெம்பர்ஸுக்கு வேண்டியவனா எனி டைம் என்னை கால் பண்ணுற மாதிரி. நான் முதல் ஜென்ரல் பாடியில் என்ன சொன்னேன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து எல்லா மெம்பர்ஸும் நோட் பண்ணிங்க, உங்களில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் எனி டைம் என்னை கால் பண்ணுங்கள், ராத்திரி ஆனாலும் பார்க்காதீங்க, என்னை கால் பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி பல பேர் என்ன ராத்திரி 1 மணிக்கெலாம் கால் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். சில பேர் போலீஸில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் என் டிரைவரோட வச்சு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். அது மெம்பர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. அது மாதிரி. ஸோ இப்போ நான் யூனியனிஸ்டாகவும் நான் வந்து கரெக்டாக இருந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன். ஒரு டைரக்டராகவும் ஒரு படைப்பாளியாகவும் என்னுடைய ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண 100 பேருக்கும் சரி, என்னை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி, என்னை நம்பி நடித்த நடிகர்களுக்கும் சரி, எந்த ஒரு நடிகரும் மூட் அவுட் ஆகிற மாதிரியோ அவங்க இன்சல்ட் ஆகிற மாதிரியோ ஊண்டாகிற மாதிரியோ நான் பேசினதே கிடையாது. இன்னொன்று, ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஒரு ஆர்டிஸ்ட் நான் 1 மார்க் வாங்குறேன்னா கட் சொல்லிட்டு 1 மார்க் சரியில்லை அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு கிட்ட போயிட்டு இல்லை நல்லா இல்லை, இது வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு மறுபடியும் 1 மார்க் எடுப்பேன். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், கிட்ட போய் சொல்லுவேன். 100 பேருக்கு தெரியாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால நடிக்க முடியாது. ஒரு சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டாருன்னா நடிக்க முடியாது. அதை நான் கடைசி என் படத்தில் நடித்த புதுமுகம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக வேண்டியவனா அப்படி இருந்திருக்கேன். இது எவ்வளோ நாள் வாழ்க்கையில் இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார். ஆனால் அது இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இயக்குநர்களால பொதுவாக வந்து கோவப்படுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கேஸ் வாங்கும்போது கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் கோவப்படுவார் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சார் எல்லாத்தையுமே வந்து அப்படியே உள்வாங்கிட்டு அவங்ககிட்ட அது அந்த அந்த இது வந்து எங்கே அந்த யூனிக்னஸ் எங்கே கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அது வந்து நான் வந்து அப்படி பார்த்தா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் ரொம்ப கோபக்காரன். அதில் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் நான் வந்து ரொம்ப கோபக்காரன். ஸ்கூலில் படிக்கும்போதே நான் தான் அந்த ஸ்கூலில் 150 வருட பாரம்பரியம் உள்ள சாப்ட்ரை ஸ்கூல்னு திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். அது சாதாரண இதுதான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, கான்வென்ட்லாம் கிடையாது. அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ரொம்ப ஒழுக்கமான ஸ்கூலில் நான் அந்த ஸ்கூலில் முதல்ல நான் படிக்கும்போது தான் +2 படிக்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ஸ்கூலே 10 நாள் மூட வச்சேன். அந்த மாதிரிலாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப மோட்டத்தனமாக தான் இருந்திருக்கேன். சினிமாவில் வந்து ஒன்ஸ் டைரக்டர் ஆகின பிறகு நிறைய தோல்விகளும் அவமானங்களும் சந்தித்த பிறகு தான் எனக்குள்ளே ஒரு பக்குவம் வந்துடுச்சு, ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. நம்ம ரொம்ப எல்லாரையும் பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது இருக்குது. இருந்தாலும் என்ன அறியாமல் அப்போ சின்ன கோவப்பட்டிருப்பேன், இல்லைலாம் சொல்ல முடியாது. முழுசாக நான் கோவமே வரல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சம்டைம் கோவம் வந்திருக்கும். அப்போ கூட நான் யாரையும் அவங்க மனசு ஹர்ட் ஆகிற மாதிரியோ ஊண்டாகிற மாதிரியோ நான் பேசினதே கிடையாது. சார், இப்போ உங்களுக்கு பழைய ஆக்டர் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், எம்ஜிஆர் பற்றி சொன்னீங்க சார். சொன்னீங்க பழைய ஆக்ட்ரஸ்னாக்கா உங்களுக்கு யார் சார் ரொம்ப பிடிக்கும்? ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சாவித்திரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து எம்ஜிஆர் கூட நடித்த ஜோடிகள் எம்ஜிஆரை பிடிக்குன்றதுனால அது பிடிக்கும். இப்போ லதா மேடம் அதெல்லாம் கிளாமர் ஆர்டிஸ்ட், அவங்களாம் ஒன்றும் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. நான் இப்போ ஓரளவு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன பிறகு வந்து நதியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரேவதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆன பிறகு கௌதமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பல ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் நயன்தாரா வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படி யாருன்னு கேட்டால் சாய் பல்லவி சொல்லுவோம். அமரன் படத்தில் ரொம்ப தூள் கிளப்பிட்டுச்சு. சார், இது வரைக்கும் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அழகாக தெளிவாக நிதானமாக பதில் சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கலை பொக்கிஷன் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இது மாதிரி ஜனரஞ்சகமான படத்தை நிறைய தரணும், அதே நேரத்தில் வந்து உங்கள் பையனை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம் சார். உங்களுக்கு வந்து கடவுள் வந்து நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி.